செக்ஷன் 100லேருந்து 150 வரைக்கும் சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு கம்பெனியில் ஒரு மீட்டிங் நடக்கிறாங்க அப்படின்னா அந்த மீட்டிங்க்கு என்னென்ன தேவை, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? நோட்டீஸ் அப்படின்னு நடத்தணும் மீட்டிங்க்கு, ஓகேவா? அந்த நோட்டீஸில் என்னென்னலாம் வைக்கணும், அப்புறம் மீட்டிங் டைமில் என்னென்ன விஷயம்லாம் நடக்கணும். இப்போ நான் வந்து மீட்டிங் வைக்கிறேன், யாரும் மீட்டிங் நடத்த முடியுமா? நடத்த முடியாது. அப்போ மினிமமாக மீட்டிங்க்கு அப்படின்னு சில பேர் இருக்கணும். ஸோ அந்த க்ரைட்டீரியா என்ன பண்ணணும், மீட்டிங் யார் நடத்தணும், ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணலாமா, நெக்ஸ்ட்டு ஓட்டிங் எப்படி பண்ணணும், ரெசல்யூஷன் எப்படி பாஸ் பண்ணணும், மினிட்ஸ் ஆஃப் த மீட்டிங் என்ன, இன்ஸ்பெக்ஷன் என்ன, மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரூம்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ். இது வந்து செக்ஷன் 101லேருந்து செக்ஷன் 122 வரைக்கும் பார்ப்போம், ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து செக்ஷன் 1லேருந்து 122 வரைக்கும் ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு வந்து செக்ஷன் 1லேருந்து 148 வரைக்கும் இருக்குது. கிளியரா? அது தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு 3 செக்ஷன் வரும். 134, 143, 177. இது வந்து எக்ஸ்ட்ரா இவங்களுக்கு இருக்கிறது 2 செக்ஷன் மட்டும் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். பட் மற்றது எல்லாமே சிஏக்கும் சிஎம்ஏக்கும் சேம் சிலபஸ் தான். 122 செக்ஷன் வரைக்கும் காமன் சிலபஸ், ஓகேவா? அதுக்கப்புறம் இருக்கிற 30 செக்ஷன்ஸ் 122 148 வரைக்கும் தான் வந்து சிஏ இன்டர்வியூ எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற செக்ஷன்ஸ், ஓகேவா? கிளியராக நம்ம புக்கில் எடுத்தாக இருக்கும், உங்களுக்கு எல்லாமே லைட்டாக இருக்கும், ஓகேவா? ஸோ இது ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா நமக்கு ஒரு லைன் இருக்கும், சரியா? அது தவிர்த்து உங்களுக்கு அடிஷ்னல் சிலபஸ் கொஞ்சம் இருக்குது, சரியா? ஓகேவா? கிளியரா? ஸோ ஒரு மீட்டிங் ஃபஸ்ட்டு என்ன தேவைன்னா நோட்டீஸ் தேவை. நோட்டீஸ் இல்லாமல் மீட்டிங் என்ன பண்ண முடியாது, கண்டக்ட் பண்ண முடியாது. இப்போ நான் மீட்டிங் எடுக்கணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, அப்படியே நான் வந்து டேரெக்டாக எடுத்தோன்னா சரி அப்படின்னா பண்ண முடியாது, மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஓகேவா? ஸோ அதுக்கு ப்ராப்பராக ஒரு நோட்டீஸ் வச்சுக்கணும். அந்த நோட்டீஸில் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட், எதுக்காக மீட்டிங் நடத்துகிறேன் அப்படின்ற விஷயம் எல்லாம் பண்ணிக்கலாம் சொல்லியிருக்கணும், ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் எடுத்து போனால் கம்பெனியில் ஈஸியாக இருக்கும், ஃபஸ்ட்லேருந்து வந்தால் கம்பெனியில் வந்து ரொம்ப ரெடியாக இருக்கும், ஓகே? செக்ஷன் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றுமே புரியாது, தூக்கம் வர மாதிரி இருக்கும், கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரிவர்ஸ்லேருந்து போகும்போது இன்ட்ரெஸ்டிங் டாபிக்ஸ்லாம் ரிவர்ஸ்லேருந்து பார்த்து நிறைய இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு லாஸ்ட்டில் வர தேடி பார்க்க மாதிரி தான் இருக்கும். செக்ஷன் 1, 2, 3, செக்ஷன் 12, 20 வரைக்கும் 20, 25 வரைக்கும் தேடியாக தான் இருக்கும் வரும், ஓகே? அதனால் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா ட்ரெயினாக இருக்கும், அதனால தான் ரிவர்ஸ்லேருந்து போகிறோம், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு 2 டைப் ஆகும். கம்பெனியில் 3 டைப்ஸ் ஆஃப் மீட்டிங் இருக்குது. ஜென்ரல் மீட்டிங், போர்ட் மீட்டிங், கிளாஸ் மீட்டிங். ஜென்ரல் மீட்டிங்னா என்னென்னா ஷேர் ஹோல்டர்ஸோட நடக்கிற மீட்டிங்க்கு பேர் தான் என்னது ஜென்ரல் மீட்டிங். ஷேர் ஹோல்டர்ஸ் கூட நடக்கிற மீட்டிங் தான் என்னது ஜென்ரல் மீட்டிங், ஓகேவா? 2 டைப்ஸ் ஆஃப் ஜென்ரல் மீட்டிங் இருக்குது. ஒன்று வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், இன்னொன்று வந்து எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். என்னென்ன மீட்டிங் இருக்குது? ஆனுவல் அண்ட் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், ஓகேவா? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்னா வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிற மீட்டிங் தான் வந்து ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங், ஓகேவா? அதை தவிர்த்து நடுவில் எப்போ நடத்தினாலும் அதுக்கு பேர் எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங். வருஷத்துக்கு ஒரு முறை நடத்தினா தான் மீட்டிங்கு ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங். அதை தவிர்த்து எப்போ நடுவில் நடத்தினாலும் தான் மீட்டிங் அது எக்ஸ்ட்ராடினரி ஜென்ரல் மீட்டிங், ஓகேவா? நெக்ஸ்ட்டு போர்டு மீட்டிங்கிறது போர்டு டேரக்டர்ஸ்குள்ளே மீட்டிங் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் போர்டு மீட்டிங். கிளாஸ் மீட்டிங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பீப்புள் கூட, கிரெடிட்டார்ஸ்னால் கிரெடிட்டார்ஸ் மட்டும், ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ்னால் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஹோல்டர்ஸ் மட்டும், இங்கிலீஷ் ஷேர்ஹோல்டர்ஸ்னால் இங்கிலீஷ் ஷேர்ஹோல்டர்ஸ் மட்டும், அந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு பேர் என்ன மீட்டிங்கு? கிளாஸ் மீட்டிங், ஓகேவா? இப்போ ஒரு மீட்டிங் நடக்கணும்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். மீட்டிங் நடக்கிறதுனா என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். எத்தனை நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும்னா 21 கிளியர் டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். எத்தனை நாளுக்கு முன்னாடி? 21 கிளியர் டேஸ். கிளியர் டேஸ்ன்றது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? எப்படி நோட்டீஸ் கொடுக்கணும்னா ரைட்டிங்கில் ஆர் எலக்ட்ரானிக் மோடில் எப்படி வேணாலும் கொடுத்துருக்கலாம், ஓகேவா? எப்படி இருக்கணும்னா 21 கிளியர் டேஸாக இருக்கணும், சரியா? ஸோ இப்போ அந்த 21 கிளியர் டேஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா
நீ நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கல அந்த டேட்டுக்கும் மீட்டிங் டேட்டுக்கும் நடுவில் 21 days இருக்கும். கிளியராக? நோட்டீஸ் அனுப்பிச்ச டேட்டு எடுத்துக்க கூடாது, மீட்டிங் டேட்டும் எடுத்துக்கலாம். நோட்டீஸ் டேட் எடுத்துக்கூடாது, மீட்டிங் டேட் எடுத்துக்கூடாது. பட் அதுக்கு நடுவில் எடுத்துக்கணும்னா 21 கிளியர் டேஸ் வந்து உனக்கு இருக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு நோட்டீஸில் என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னா பிளேஸ், டேட், டே, ஹவர் அதெல்லாம் வந்து நோட்டீஸில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா செக்ஷன் 101 இருக்குல்ல, யார் யாருக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்கணும் அப்படின்னா மெம்பர்ஸ்னால் யார்? ஷேர் ஹோல்டர்ஸ். மெம்பர்ஸ்னால் யார்? ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். சப்போஸ் ஏதாவது ஒரு மெம்பர் செத்துட்டாங்க அப்படின்னா அந்த மெம்பருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். ஆர் ஏதாவது ஒரு மெம்பர் இன்சால்வெண்ட் ஆகிட்டான்னா அவனுடைய அசைனிக்கு என்ன பண்ணணும்? நோட்டீஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு ஆடிட்டர்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுக்கணும். டைரக்டர் ஆஃப் த கம்பெனிக்கு நோட்டீஸ் வந்து கொடுக்கணும். கிளியரா? நெக்ஸ்ட்டு நோட்டீஸை எலக்ட்ரானிக் மோடில் அனுப்பிச்சிக்கலாம். இமெயிலில் எலக்ட்ரானிக் மோடில் அனுப்பிச்சிக்கலாம். எப்படி எலக்ட்ரானிக் மோடில் அனுப்பலாம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுன்னு என்ன? நோட்டீஸ் மெசேஜ் மாதிரி இமெயிலில் டைப் பண்ணி அனுப்பலாம். ஆர் அட்டாச்மெண்ட் பண்ணலாம் இமெயிலில். ஆர் ஒரு லிங்க் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆர் யூஆர்எல் யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் டேரக்ட் பண்ணுற மாதிரியும் என்ன பண்ணிக்கலாம்? அந்த நோட்டீஸை வச்சுருக்கலாம். ஓகேவா? அண்ட் யாருக்கு அனுப்பணும்னா இமெயில் அட்ரஸ், கம்பெனியுடைய ரெக்கார்ட்ஸில் யார் பேர் இருக்கோ அந்த இமெயில் அட்ரஸ்க்கு தான் என்ன பண்ணணும்? நம்ம நோட்டீஸ் அனுப்பணும். ஓகேவா? அண்ட் வருஷத்துக்கு ஒரு முறை இமெயில் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன பண்ணணும்? நம்ம சான்சஸ் வந்து கொடுக்கணும். ஓகேவா? அண்ட் நோட்டீஸில் சப்ஜெக்ட் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கணும்னா நேம் ஆஃப் த கம்பெனி என்ன, நோட்டீஸோடைய டைப் என்ன, ஜென்ரல் மீட்டிங்காக, ஏஜிஎம்மா, கிளாஸ் மீட்டிங்காக, போர்ட் ஆஃப் மீட்டிங்காக, பிளேஸு, டேட் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்ட் நோட்டீஸ் வந்து நான் எடிட்டபிள் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும். அது எடிட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஆர் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்கலாம். ஓகேவா? ஆர் லிங்க் இருக்கலாம். ஆர் அதில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கலாம். ஸ்பெஷல் சாஃப்ட்வேர் ஏதாவது தேவைன்னா அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை என்ன பண்ணிக்கலாம்? அதில் கொடுத்துருக்கலாம். கம்பெனியோடைய ஆப்ளிகேஷன் என்னன்னா நோட்டீஸ் அனுப்புறதோடு முடிஞ்சிச்சு. அது உங்களுக்கு ரீச் ஆகுது அது கம்பெனியோட பொறுப்பு கிடையாது. நீ கொடுத்த இமெயில் ஐடிக்கு கம்பெனி அனுப்பிச்சிருக்காங்களா, சென்ட் ஆகிருக்கா, அவ்வளோதான். அது உங்களுக்கு ரிசீவ் ஆகிருக்கா இல்லையான்றதுலாம் கம்பெனியோட பிரச்சனை கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஒருத்தருக்கு மீட்டிங் போகல, நோட்டீஸ் போகல அப்படின்றப்பா அந்த மீட்டிங் இன்வாலிட் ஆகிடுது. நீ எனக்கு நோட்டீஸ் அனுப்பாமே மீட்டிங் நடத்திட்டப்பா, அதனால் நடத்துறதெல்லாம் தப்பு, நீ நடத்தவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது, சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ வந்து அது வந்து கம்பெனி ஷல் நாட் பி இன் டிஃபால்ட். கொடுத்த மெயின்டைனுக்கு அனுப்புறது இருக்குன்னா கம்பெனியோட பொறுப்பு. ஓகேவா? அது வந்து கம்பெனி தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. அண்ட் கம்பெனி வந்து இன்னோஸ் அவுட் நோட்டீஸ் அனுப்பலாம். அது ஒரு பெரிய அனுப்பிச்சோ நோட்டீஸ் அனுப்பிச்சிக்கலாம் இமெயிலில். ஓகேவா? அண்ட் வெப்சைட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணிக்கணும் என்ன நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு தவறுதெல்லாம் யாராவது ஆக்சிடென்டெல்லாம் யாராவது விட்டு போச்சு அப்படின்னா அப்போ கம்பெனி வந்து ப்ரூவ் பண்ணணும். இந்த மாதிரி நான் வேண்டிகிட்டே வந்து இந்த மாதிரி மிஸ் பண்ணலை, தெரியாமல் பை ஆக்சிடெண்ட்டாக வந்து மிஸ் ஆகிடுச்சுன்றதை கம்பெனி ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரா? அப்புறம் நோட்டீஸ் என்ன பார்த்தோம்? 21 கிளியர் டேஸ் இருக்கணும்னு பார்த்தோமா? அதுக்கு கம்மி கொடுத்துக்கலாமா அப்படின்னா அதுக்கு கம்மி கொடுத்துக்கலாம், ப்ரொவைடட் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா. ஓகேவா? ஸோ நோட்டீஸ் ரிசீவ் பண்ண டேட்டுக்கும் அவன்
மீட்டிங் நடக்கிற டேட்டுக்கு நடுவில் எத்தனை டேஸ் இருக்கணும்? 21 டேஸ்க்கு மேலே எவ்வளோ நாள் வேணா இருக்கலாம். 21 டேஸ் கம்மி இருக்கக்கூடாது. பட் 21 டேஸ் கம்மி இருக்கலாமானா இருக்கலாம். எந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா அந்த ஏஜிஎம்ல 95% மேலே இருக்க மெம்பர்ஸ் வந்து ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கணும். சரிப்பா, நீ ஷார்ட்டர் நோட்டீஸ் கொடுத்த, பரவாயில்ல, அதை நான் பண்ணிக்கிறேன், அக்ரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பேர் சொல்லியிருக்கணும்? அட்லீஸ்ட் 95% மேலே சொல்லியிருக்கணும். நாட் லெஸ் தென் 95% வந்து ஓகே சொல்லியிருக்கணும். அப்போ 95 ஆர் அபவ் வந்து சொல்லியிருக்கணும். ஓகேவா? 95 ஆர் அபவ் வந்து ஓகே சொல்லியிருக்கணும். ஓகேவா? ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங்காக இருந்தால், இதுவே வேறு ஏதாவது ஜென்ரல் மீட்டிங்காக இருந்தால் மெஜாரிட்டி இன் நம்பர் அண்ட் நாட் லெஸ் தென் 95% இன் பெய்டட் ஷேர் கேபிட்டல். இதுதான் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் அதரில். ஓகேவா? மெஜாரிட்டி நம்பர்னு வச்சுக்கோங்க. ஒரு 10 பேர் இருக்கான். 10 பேருக்கு மெஜாரிட்டி எவ்வளோ? 5 பேர். அந்த 5 பேர் ஷேர் நீ எண்ணினா அந்த ஷேர் கேபிட்டலோட வேல்யூ 95% மேலே வரும். ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்காக இருந்தாங்க வெறும் 95% பார்த்தா போதும். இதுவே மற்ற ஜெனரல் மீட்டிங்காக இருந்தால் பார்க்கணும் எவ்வளோ நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் இருக்காங்களோ மெஜாரிட்டி இன் நம்பரில் மெஜாரிட்டி பார்க்கணும். ப்ளஸ் ஷேர் கேபிட்டலில் வேல்யூவில் பார்க்கணும். அப்போ இந்த மெஜாரிட்டி எத்தனை பேர் ஓகே சொல்லியிருக்கானோ அவன் டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கோ. இப்போ அவன் ஷேர் கேபிட்டல்லாம் ஆட் பண்ணு. இவன் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கான், அவன் எவ்வளோ ஷேர் வச்சுருக்கான், எவ்வளோ மொத்தமே எவ்வளோ வரும்? 95% மேலே வரும். அப்போ மீதி 5 பேர் 5000 ஷேர்ஸ் தான் வச்சுருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு 95,000 ஷேர்ஸ் இவங்க தான் வச்சுருக்கணும். இந்த 5 பேர் தான். அப்படி இருந்ததுன்னா மற்ற மீட்டிங்க்கு இந்த நோட்டீஸ் வந்து வேல்யூ. கிளியரா? எப்போனா அந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் இருந்தால், அந்த கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் இருக்குது, அப்போது மெஜாரிட்டி இன் நம்பர் அண்ட் 95% இன் வேல்யூ. யாருக்கு? அதர் மீட்டிங்க்கு. ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு வெறும் 95% இன் வேல்யூ தான். என்டைட்டில்டு ஓட்டு தான், வேல்யூ கூட கிடையாது. எத்தனை பேர் இருக்காங்கன்னா 95% ஓகே சொன்னால் போதும். நெக்ஸ்ட் கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா 95% ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர் யார் வச்சுருக்காங்களோ அவங்க ஓட் பண்ணணும். கேபிட்டல் இல்லைன்னா, ஷேர் கேபிட்டல் இல்லைன்னா. கிளியரா? நெக்ஸ்ட் ஏதாவது மெம்பர் கம்பெனி என்டைட்டில்டு ஓட் ஆன் சம் ரெசல்யூஷன். ஓகே, ஸோ இது படி தான் பண்ணணும்னா ஒரு ரெசல்யூஷனுக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னா செக்ஷன் 101 ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கிளியரா? நெக்ஸ்ட்டு யார் வந்து ஜென்ரல் மீட்டிங்கை கூப்பிட முடியும் அப்படின்னா போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தான் என்ன பண்ண முடியும்? ஜென்ரல் மீட்டிங்கை கூப்பிட முடியும். இண்டிவிஜுவலாக ஒரு டைரக்டரால் கூப்பிட முடியாது. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் தானே எல்லாருமே சேர்த்து தான் கூப்பிட முடியும். அதாவது ஒரு சிங்கிள் டைரக்டர்லாம் பண்ண முடியாது. மீட்டிங்க்கு வாங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிட முடியாது. ஓகேவா? கிளியரா? போர்டுடைய சாங்ஷன் இல்லாமல் ஏதாவது நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னா அது இன்வேலிட். ஓகேவா? போர்டுடைய சாங்ஷன் இல்லாமல் எவ்வளோ நோட்டீஸ் அமைச்சிருக்காங்கன்னா அது இன்வேலிட். பட் ஒரு டேரக்டர் அமைச்சிட்டான், அதுக்கப்புறமா போர்டு அதை என்ன பண்ணுது? சரி ஓகேன்னு ராட்டிஃபை பண்ணிடுது. அப்போ வேலிட். நார்மலாக எப்படி அனுப்பணும்? போர்டு தான் பண்ணணும். இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுறாரு? அனுப்பக்கூடாது. அப்படி இண்டிவிஜுவலாக அனுப்பினானது இன்வேலிட். சப்போஸ் இண்டிவிஜுவலாக அனுப்புறது ராட்டிஃபை பண்ணிட்டானா வேலிட். ஓகேவா? கிளியரா? ஸோ ஜென்ரல் மீட்டிங் வந்து போர்ட் ரெசல்யூஷன் கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருக்கணும். அதான் செக்ஷன் 101 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 102 என்ன சொல்லுதுன்னா, ஸ்பெஷல் பிஸ்னஸ் டிரான்சாக்ட் பண்ணுறோன்னா ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் எடுத்துக்கிட்டா அதில் ஆர்டினரி பிஸ்னஸ் அண்ட் ஸ்பெஷல் பிஸ்னஸ்ன்னு ரெண்டு இருக்குது. ஆர்டினரி பிஸ்னஸ்ன்றது 4 டைப் ஆஃப் பிஸ்னஸ் மட்டும்தான். என்னைக்கு கேட்டாலும் சொல்லணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அடாப்ட் பண்ணுறது, செகண்டு டிவிடெண்ட் டிக்ளேர் பண்ணுறது, தேர்டு டேரக்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது, ஃபோர்த்து ஆடிட்டர் அப்பாயிண்ட் பண்ணுறது. இது வந்து ஆர்டினரி பிஸ்னஸ். இது என்னது? ஆர்டினரி பிஸ்னஸ். என்னென்னது? புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸை அடாப்ட் பண்ணுறது, டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது, புக்ஸு டிவிடெண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் டேரக்டர் ஆடிட்டர். புக்ஸு டிவிடெண்ட்டு டேரக்டர் ஆடிட்டர். புரியுதா? புக்ஸு டிவிடெண்ட் டேரக்டர் ஆடிட்டர். ஓகேவா? ஸோ இதுதான் ஆர்டினரி பிஸ்னஸ். இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் பிஸ்னஸ். இதை தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே என்னது? ஸ்பெஷல் பிஸ்னஸ். லோன் வாங்க போகிறோம். ஓகேவா? அதனால ஸ்பெஷல் பிஸ்னஸ். கிளியராமா?
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஸ்பெஷல் பிஸ்னஸை ட்ரான்ஸ்ஆக்ட் பண்ணும்போது எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணியிருக்கணும், கொடுத்துருக்கணும். அந்த எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் இருக்கணும். என்ன டீட்டெயில்ஸ்லாம், யார் எந்தெந்த டேரக்டர் எந்தெந்த கம்பெனியில் இன்ட்ரெஸ்ட் வச்சுருக்கான், அண்ட் யார் யாரெல்லாம் கீ மேனேஜரியல் பர்சன், இவங்க 2 பேருக்கும் ரிலேட்டிவ்ஸ் யார் யாரெல்லாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதை தவிர்த்து வேறு ஏதாவது ஃபேக்ட் அண்ட் இன்ஃபர்மேஷன் சொல்லணும்னா அதை வந்து மென்ஷன் பண்ணி இருக்கணும். ஸோ பிஸ்னஸ் இஸ் 2 டைப்ஸாக பிரிப்போம். ஒன்று ஆர்டினரி பிஸ்னஸ், இன்னொன்று ஸ்பெஷல் பிஸ்னஸ். ஆர்டினரி பிஸ்னஸ்னால் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டை அண்ட் ரிப்போர்ட்டை அடாப்ட் பண்ணுறது, கன்சிடர் பண்ணுறது, டிவிடெண்ட்டை டிக்ளேர் பண்ணுறது, அப்பாயின்மெண்ட் ஆஃப் டைரக்டர் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஆடிட்டர்ஸ், இதுதான் வந்து என்னது ஆர்டினரி பிஸ்னஸ். இதை தவிர்த்து பேலன்ஸ் இருக்க எல்லாமே என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ். எல்லா ஏஜிஎம்லேயும் எல்லா பிஸ்னஸும் வந்து ட்ரான்ஸ்ஆக்ட் பண்ணுறாங்க எக்ஸப்ட் த ஒன் ஸ்டேட்டட் அபவ் ஆர் ஸ்பெஷல் பிஸ்னஸ். அப்படின்னா இந்த ஏஜிஎம்மில் இந்த 4 தவிர்த்து பேலன்ஸ் எல்லாமே என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ் தான். ஏஜிஎம்மில் எந்த பிஸ்னஸ் நடந்தாலும் அது என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ் தான். ஏஜிஎம்மில் 4 பிஸ்னஸ் தவிர்த்து 4 பிஸ்னஸ் மீன்ஸ் இந்த 4 விஷயத்தை தவிர்த்து வேறு எது பேசினாலும் எதுக்கு அப்ரூவல் வாங்கினாலும் அது என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ். இஜிஎம்மை பொறுத்த வரைக்கும் எல்லாமே என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ் தான். ஏன்னா இஜிஎம் எப்பயாவது ஒரு முறை கண்டக்ட் பண்ணுறது, அதனால் அது எல்லாமே என்னது ஸ்பெஷல் பிஸ்னஸ். கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட், ஏதாவது ஸ்பெஷல் பிஸ்னஸ் யாராவது ஒரு ஷேர் ஹோல்டர் அஃபெக்ட் பண்ண போது, ஆர் ப்ரமோட்டர் ஆர் டைரக்டர் ஆர் மேனேஜர் அவங்கள அஃபெக்ட் பண்ண போகுது அப்படின்னா ஷேர் ஹோல்டருடைய பர்சன்டேஜ் வந்து 2% ஆர் மோர் பெய்ட் ஆஃப் ஷேர் கேபிட்டல் வச்சுருக்காங்கன்னா அதே வந்து நம்ம ஸ்பெஷல் பிஸ்னஸில் டிஸ்கஸ் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் எந்த ஒரு டாக்குமெண்ட் மீட்டிங்க்கு நான் கொடுத்தாலும் அது அந்த எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். எதை பற்றி பேச போகிறோன்னு என்ன பண்ணியிருக்கணும், எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட்டை ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கணும். சப்போஸ் எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னா அப்போ கம்பெனிக்கு நாளைக்கு ஏதாவது லாஸ் ஆகுது அப்படின்னா அதை காம்பன்சேட் பண்ணணும். யார் அந்த பெனிஃபிட் எடுத்திருக்கானோ, டைரக்டரோ கீ மேனேஜரியல் பர்சனோ, எவனுக்கு பெனிஃபிட் போய் சேர்ந்துருக்கோ அவன் என்ன பண்ணணும், கம்பெனிக்கு எவ்வளோ லாஸ் ஆகுதோ நாளைக்கு அந்த எக்ஸ்டென்ட் என்ன பண்ணணும், அவன் காம்பன்சேட் பண்ணணும். கிளியரா? இந்த ப்ரொவிஷனை ஃபாலோ பண்ணலைன்னா ப்ரமோட்டர், டைரக்டர், மேனேஜர், கீ மேனேஜரியல் பர்சனுக்குலாம் பெனால்ட்டி வந்து 50,000 rupees ஆர் 5 times the amount of benefit வந்து பெனால்ட்டி. கிளியரா? ஸோ இதோட செக்ஷன் 102 முடியுது. 101 என்ன, நோட்டீஸ். 102 என்ன, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். 101 என்ன, நோட்டீஸ். 102 என்ன, எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? 103 என்னன்னா குவாரம். குவாரம்னா என்ன அப்படின்னா மினிமம் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் டு பி present, personally present to start a meeting. ஒரு மீட்டிங் நான் ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒருத்தர் வந்துருக்கான் 10 பேர் ஸ்ட்ரென்த்தில். நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன்னா இது ஒரு 5 பேர் 4 பேர் அப்படி வந்து என்ன பண்ணிடுவேன், கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கரெக்டாக இல்லையா? புரியுதா? ஒரு 1/2 hour வெயிட் பண்ணுறேன், 1 hour வெயிட் பண்ணுறேன். ஒருத்தர் தவிர்த்து வேறு யாருமே வரல, கிளாஸ் என்ன பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணிடுவேன். கரெக்டாக இல்லையா? அவன் ஒருத்தர் கூட எடுக்க முடியாது. கரெக்டாக? ஸோ அதான் அது குவாரம். அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா அப்போ மினிமமாக இத்தனை பேர் பர்சனலாக ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்படி ப்ரெசென்ட் ஆகணும்னா மீட்டிங் என்ன பண்ணிடுவேன், கேன்சல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதை தவிர்த்து இங்கே வந்து உனக்கு மினிமம் நம்பர் தான் சொல்கிறாங்க. அதை தவிர்த்து கம்பெனியுடைய ஆர்டிகல்ஸில் அதிகமாக கூட சொல்லிக்கலாம். கம்பெனியில் என்ன பண்ணலாம், இங்கே மினிமம் 5 பேர் சொல்கிறாங்க, கம்பெனி 15 பேர் கூட சொல்லலாம். லா மினிமமாக இத்தனை பேர் இருக்கணுங்கிறான், இத்தனை பேர் இருக்கணுங்கிறான். அதை தவிர்த்து கம்பெனி வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசைட் பண்ணிக்கலாம். எவ்வளோ பேர் வேணுன்றதை கம்பெனி ஸ்பெசிஃபிக்காக என்ன பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். புரியுதா? கிளியரா? ப்ரைவேட் கம்பெனியில் மினிமம் 2 பேர் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பர்சனலி 2 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் பப்ளிக் கம்பெனியில் அந்த கம்பெனியில் டோட்டல் ஷேர் ஹோல்டருடைய நம்பர் 1000 இருக்குன்னா அப்போ மினிமம் 5 பேர் ப்ரெசென்ட் ஆகிருந்தாலே மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிளியரா? இந்த கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பான். இந்த அட்டெம்ப்ட் 10 மார்க் கேட்டிருக்கான். புரியுதா? ஓகேவா? 1000 பேர் பப்ளிக் கம்பெனியில் மெம்பர்ஸாக இருக்கான்னு வச்சுக்கோ. 1000 ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்கான். அப்போ எத்தனை பேர் இருந்தால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம், 5 பேர் இருந்தால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சப்போஸ் அந்த கம்பெனியில் டோட்டல் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மோர் தென் 1000 பட் அப் டு 5000 இருக்குது. அப்போ 15 பேர் இருந்தாலும் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ்
புரியுதா? அந்த கம்பெனியில் 5000 பேருக்கு மேலே இருக்காங்க. அப்போ 30 பேர் இருந்தால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1000 பேர் இருந்தால் 5 பேர் தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 1000லேருந்து 5000 பேர் இருந்தால் 15 பேர் இருந்தால் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். 5000க்கு மேலே இருந்தால் 30 பேர் இருந்தால் தான் மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண முடியும். எதில்? பப்ளிக் கம்பெனியில். ப்ரைவேட் கம்பெனியில் 2 மெம்பர்ஸ் இருந்தாலே மீட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். புரியுதா? கிளியரா? அந்த மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் வந்து என்டைட்டில் டு ஓட்டாக இருக்கணும். ஓகேவா? அவங்களுக்கு ஓட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்கணும். சப்போஸ் அவங்க ½ அன் ஹவருக்குள்ள இந்த நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வரலை, 10 மணிக்கு மீட்டிங்கிறேன், 10:30 வரைக்கும் வெயிட் பண்ணுறேன், இந்த 5 பேர் ப்ரெசென்ட் ஆகலை, அப்போ நான் என்ன பண்ணணும்? மீட்டிங்கை அட்ஜர்ன் பண்ணிடணும். என்ன பண்ணணும்? மீட்டிங்கை அட்ஜர்னா தள்ளி வச்சிடணும் மீட்டிங்கை. ஓகேவா? எப்போ வைக்கணும் அப்படின்னா சேம் டே நெக்ஸ்ட் வீக்கில் வைக்கணும். இன்னைக்கு வென்ஸ்டேனா இன்னைக்கு டியூஸ்டேனா நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ணணும்? டியூஸ்டே. ஓகேவா? சேம் டைம் சேம் பிளேஸ் வைக்கணும். ஆர் வேறு ஏதாவது பிளேஸ் வைக்கணும் கூட வச்சுக்கலாம். போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் அது என்ன பண்ணிக்கலாம்? டிசைட் பண்ணிக்கலாம். நார்மலாக எப்படி வைக்கணும்னா சேம் டே சேம் டைம் சேம் பிளேஸில் வைக்கணும் நெக்ஸ்ட் வீக். ஓகேவா? அண்ட் சப்போஸ் மீட்டிங்கை வந்து ரெக்வெஷனிஸ்ட் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 100 படி அந்த மீட்டிங் வந்து கேன்சல் ஆகிடும். ரெக்வெஷனிஸ்ட்னா ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து கூப்பிட்டுருக்காங்க. இப்போது மேலே பார்த்தது என்ன? ஏ பாயிண்ட்டு, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் மீட்டிங்கை கூப்பிட்டுருக்காங்க, அப்போ தான் அட்ஜர்ன் பண்ணி வைப்போம். ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை கூப்பிட்றாங்க, இல்லை பண்ணி ஒரு மீட்டிங் நடத்தி ஆகணும், ஏதோ பிரச்சனை நடக்குது, நம்ம ஒரு மீட்டிங் நடத்தி ஆகணும், ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்றாங்க, அந்த டைமில் வரவே இல்லை, ப்ரெசென்ட்டே ஆகலை, அப்போ மீட்டிங் என்ன பண்ணிடுவோம்? கேன்சல் பண்ணிடுவோம். நீயே தான் நீ கூப்பிட்டு யாரும் வரல, அப்போ என்ன பண்ண அதாவது மீட்டிங் நடத்தணும் என்ன பண்ணிடுவாங்க? கேன்சல் பண்ணிடுவாங்க. கிளியரா? அண்ட் மீட்டிங் அட்ஜர்ன் பண்ணும்போது ஓகேவா, ஆர் டேவை சேஞ்ச் பண்ணும்போது நம்ம 3 டேஸ்க்கு முன்னாடி நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும் எல்லாருக்கும். ஓகேவா? இப்போ நான் 1 வீக் டைம் இருக்குது, அப்போ அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாவோ இல்லை நியூஸ் பேப்பர் மூலியமாவோ இண்டிவிஜுவலாகவோ. ஓகேவா? இங்கிலீஷ் அண்ட் வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னா லோக்கல் லாங்குவேஜ். இப்போ ஆந்திராவில் மீட்டிங் நடக்குதுன்னா இங்கிலீஷ் அண்ட் தெலுங்கு, தமிழ்நாட்டில் மீட்டிங் நடக்குதுன்னா இங்கிலீஷ் அண்ட் தமிழ். அந்த மாதிரி ஒரு ரிஜிஸ்டர்ட் பிளேஸ் கம்பெனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துருவோம். சப்போஸ் தள்ளி வச்ச மீட்டிங்லேயே ஆள் வரல, குவாரம் வரல, என்ன பண்ணோம்? இருக்கவன் தான் குவாரம்னு சொல்லி மீட்டிங்கில் நடத்திடணும். ஒரே ஒருத்தர் வந்து அவன் தான் யார்? குவாரம். கண்டிஷன் ஃபுல்ஃபில்டு, நடத்த மீட்டிங்னு சொல்லி என்ன பண்ணிடணும்? நடத்திடணும். இதுக்கப்புறம்லாம் சான்ஸ் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. புரியுதா? கிளியராக? நார்மலாக என்ன பண்ணணும்? பப்ளிக் கம்பெனிக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ், ப்ரைவேட் கம்பெனிக்கு மினிமம் 2 மெம்பர்ஸ் வந்துருக்காங்களான்னு பார்த்துட்டு மீட்டிங்கை கண்டக்ட் பண்ணணும். மீட்டிங்க்கு வரலன்னா மீட்டிங் என்ன பண்ணிடணும்? தள்ளி வச்சிடணும். சப்போஸ் தள்ளி வைக்கிற மீட்டிங்க்கும் ஆள் வரல அப்படின்னு என்ன பண்ணணும்? இருக்க வந்தாங்க குவாரம்னு சொல்லி மீட்டிங் என்ன பண்ணிடணும்? ஸ்டார்ட் பண்ணிடணும். ஓகேவா? இதெல்லாம் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? நெக்ஸ்ட் செக்ஷன் 104. இதுதான் 103. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 101, 102, 103. 101 என்ன? நோட்டீஸ். 102 எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட். 103 குவாரம். இப்போ 104. இப்போ மீட்டிங் ஓகேவா? எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டேன், எக்ஸ்பிளனேட்டரி ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிட்டேன், குவாரம் வந்துட்டாங்க. மீட்டிங் நடத்தணுமா நடத்தக்கூடாதா? மீட்டிங் நடத்தணும். அப்போ மீட்டிங் நடத்தணும்னு வச்சுக்கோங்க. எப்படி நடத்தணும்? யார் இருக்கணும்? நடுநிலைமையாக ஒருத்தர் தேவை மீட்டிங்க்கு. ஏன்னா நம்ம என்ன பண்ண போகிறீங்க? ஒரு பிஸ்னஸை பேச போகிறோம், ஓட்டிங் வாங்க போகிறோம். அப்போ ஓட்டு வாங்கும்போது ஒருத்தர் ஓகேன்னு சொல்லுவோம், ஒருத்தர் நாட் ஓகேன்னு சொல்லுவோம். அப்போ இது எல்லாத்தையும் பார்த்து ஆமாம் இத்தனை ஓகே ஆயிருக்கு, இத்தனை நாட் ஓகே ஆயிருக்குன்னு சொல்லி ஒருத்தர் வேணும்ல, அவன் தான் யார்? சேர்மேன். அவன் யார்? சேர்மேன். செக்ஷன் 104 என்ன சொல்லுதுன்னா சேர்மேனை அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லுது. அப்போ வந்திருப்பாங்கல்ல, வந்தவங்கல்ல இப்போ நீ சேர்மேனாக இருப்பா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என்ன பண்ணணும்? நம்ம அப்பாயிண்ட் பண்ணணும். எவன் ப்ரெசென்ட் ஆகிருக்கானோ அதில் ஒருத்தர் நம்ம என்ன பண்ணணும்? சேர்மேனாக அப்பாயிண்ட் பண்ணணும். இப்போ பட் ரிலையன்ஸில் போடணும்னு வச்சுக்கோங்க, முகேஷ் அம்பானி ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் என்ன சொல்லுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் முகேஷ் அம்பானியே சேர்மேன் ஆகிக்கிறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். புரியுதானு சொல்கிறேன்னு? ப்ராக்டிக்கலாக இப்படி பண்ணணும். இப்போ நார்மலாக மோடிக்கு ஓட் பண்ணுறோம், அது வந்து மோடிக்கு ஓட் பண்ணுறோமா இல்லை பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருப்பாங்களா? பிஜேபிக்கு ஓட் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் எல்லாரும் மோடி வந்து பிரைம் மினிஸ்டர் ஆகிறாங்க? யார் வேணால் நான் எந்த எம்பியை வேணால் நான் பண்ணலாம், பிரைம் மினிஸ்டர் ஆகலாம். கரெக்டாக இருக்கும். ஸோ இவங்க எல்லாரும் ஒரு மணி தான் அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? பிரைம் மினிஸ்டர் ஆகிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? ஒருத்தர் சேர்மனாக
கிளியரா? இதுவா யாரும் இருந்தால் ஓட்டிங் தான் வேணும். யாருக்கு ஃபேவர் யாருக்கு ஃபேவர்ன்றதெல்லாம் கிடையாது. இங்கே ஓட்டிங் இருக்கணும். அப்படி பார்க்க போனால் இப்போ இந்தியாவிலும் ஃபேவர் தான். புரியுதா? அதனுடைய ஒரு சின்ன ஆக்ட் தான் இது. சரியா? இங்கே ஃபேவர் இல்லைன்னு அப்போ அவன் தானே பார்க்க அப்படி நடத்துகிறான். புரியுதா? அப்போ அப்படி வேணான்னு தோணுதுன்னா நீ வந்து வேணான்னு சொல்லு. நாட்டு ஓகே சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசி சமாதானப்படுத்து. உன்னை யாரும் தடுக்கலையே. நீ ஏன் அவனை ஓட் பண்ணுற? நம்ம வேற ஒருத்தனை அப்பாயிண்ட் பண்ணலாம். 4 பேர் சேர்ந்து முடிவு எடுக்க. நீ ஏன் அது பண்ணாம இருக்க? அப்படி பார்க்கணும்னா இந்தியாவிலே 40% வந்து 49% வந்து மோடிக்கு அகேன்ஸ்டாக ஓட் பண்ணி தவிர மோடி தான் பிரைம் மினிஸ்டர் ஆக முடியும். கரெக்டாக இல்லையா? 49% அகேன்ஸ்டாக பண்ணிட்டாலே நீ வந்து உங்களுக்கு ஃபேவராக பண்ணிக்கிறேன்னு சொல்ல முடியாது. புரியுதா என்ன சொல்கிறேன்னு? வேணா நீ வந்து அகேன்ஸ்ட் பண்ண, அகேன்ஸ்ட் அதிகமாக பண்ணு. நீ அதை பேசி கேன்வஸ் பண்ணு. ஓகேவா? கிளியரா? சரி தானே. அது எலெக்ஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் எலெக்ட் பண்ணணும். யார் யாரெல்லாம் இவர் சேர்மன் ஆகிறதுக்கு ஓகே சொல்கிறீங்கன்னா ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் ஓகே பண்ணணும். ஓகே யார் சொல்கிறீங்க, நாட் ஓகே யார் சொல்கிறீங்க. சப்போஸ் இப்போ சொன்னால ஃபேவரபிள் சுச்சுவேஷன் வந்துடும் சொல்லி, அப்போ இவர் பார்த்துட்டு நாளைக்கு எங்கே திட்ட போகிறாரு நம்ம நாட் ஓகே சொல்லிட்டா அப்படின்னு சொல்லிட்டு தோணுதுன்னா அப்போ என்ன பண்ணணும்? டிமாண்ட் ஃபார் போல் கேட்கணும். போலில் ஓட்டு பண்ணுறது, வாக்குச்சீட்டில் வந்து ஓட்டு பண்ணுறது. யாருக்கும் தெரியாமல் நீ தான் ஓட்டு போடுறேன்னு யாருக்கும் தெரியாமல் ஓட்டு போடுறதுக்கு தான் டிமாண்ட் ஃபார் போல். ஓகேவா? நீ டிமாண்ட் ஃபார் போல் கேட்குற எதுக்கு? சேர்மனை எலெக்ட் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அது வரைக்கும் இப்போ வந்து நம்ம ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் பண்ணோம்ல, அவன் வந்து என்ன இருப்பான்? சேர்மனாக இருப்பான். அந்த போலில் சேர்மன் வர வரைக்கும். கிளியரா? அந்த டிமாண்ட் அந்த போல் நடந்து முடிஞ்சு சேர்மனாக வர வரைக்கும் இவன் தானே இருப்பான்? சேர்மனாக இருப்பான். சேர்மனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னா, மீட்டிங் நடத்துறதுக்கு, மீட்டிங்கில் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. இப்போ சட்டசபையில் அடிச்சுட்டு வந்துடுறாங்க, கரெக்டாக இல்லையா? ஸ்பீக்கர் என்ன பண்ணுவார்? சத்தம் போட்டுகிட்டே இருக்கவங்க ரிமூவ் பண்ண சொல்லிடுவாங்க, வெளிநடப்பு செய்ய சொல்லி 4 போலீஸ் தூக்கிட்டு வருவாங்க கூட்டுக்கட்டா. அந்த மாதிரி சேர்மனுக்கு வந்து என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது மீட்டிங்கில் டெக்கோரம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஓகேவா? அண்ட் மீட்டிங்கை நான் கடைசி வரைக்கும் நடத்துறதுக்கு. அண்ட் மீட்டிங்குடைய மினிட்ஸில் எதெல்லாம் ஆட் பண்ணலாம், எதெல்லாம் மைனஸ் பண்ணலாம், என்னெல்லாம் மீட்டிங்கில் நடந்துச்சு ரெக்கார்ட் பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிலையும் அப்படின்னா இதெல்லாம் வந்து ரெக்கார்ட் வந்து டெலீட் பண்ணணும்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி சேர்மனுக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் வந்து இருக்குது. அந்த சேர்மன் வந்து இம்பார்ஷியலோட தான் நடந்துக்கணும். இம்பார்ஷியல் தானே, ஒருத்தருக்கு ஃபேவராக பண்ணக்கூடாது. ரியாலிட்டியில் அப்படி நடக்குமா? நடக்காது. ஓகேவா? அப்படின்னு தேரியாக சொல்கிறாங்க. ஓகேவா? அங்கே பார்த்தீங்கன்னா சேர்மனை போட்டுருப்பாங்க. பட் சேர்மன் என்ன பண்ணுவான்? பார்ஷியலாக தான். யார் ஃபேவரோ யார் போட் பண்ணிக்கிறாங்களோ, யார் மெஜாரிட்டியோ அவங்க ஃபேவராக தான் சேர்மன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு இப்போ 2 பேருக்கும் நடுவில் வந்துருச்சு. ஓகேவா? 5 பேர் ப்ரெசென்ட் ஆகிருக்கோம். 5 பேரில் ஒருத்தர் சேர்மனாக அப்பாயிண்ட் பண்ணிக்கிறோம். அப்போ பேலன்ஸ் எத்தனை பேர் இருக்கான்? 4 பேர் இருக்கான். இந்த பக்கம் இந்த பக்கம் சரி 6 பேர் வச்சுக்கோயேன். சேர்மனுக்கும் மீட்டிங்க்கு ஓட்டு இருக்கா இல்லையா? இருக்கு. ஸோ எல்லா ஓட்டும் ஆயிடுச்சு, நார்மல் ஆயிடுச்சு. 3 பேர் ஓகே சொல்கிறோம், 3 பேர் நாட் ஓகே சொல்கிறோம். அப்போ இந்த சேர்மன் செகண்ட் டைம் ஓட் பண்ணலாம். ஓகேக்கோ இல்லை நாட் ஓகேக்கோ அது அவனுடைய இஷ்டம். அதுக்கு பேர் தான் கேஸ்டிங் ஓட். அதுக்கு பேர் என்னது? கேஸ்டிங் ஓட். ஈக்குவலாக வந்துருச்சுன்னா அந்த சிச்சுவேஷனில் சேர்மன் என்ன பண்ண முடியும்? ஒரு எக்ஸஸ் ஓட்டை பண்ண முடியும். அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க? கேஸ்டிங் ஓட். அது போர்ட் ஆஃப் மீட்டிங்காக இருக்கட்டும், போர்ட் மீட்டிங்காக இருக்கட்டும், ஜெனரல் மீட்டிங்காக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் ஈக்குவாலிட்டி வந்துருச்சுன்னா அது என்ன ஆகிடும்? கேஸ்டிங் ஓட் பாஸ் பண்ணுறதுக்கு சேர்மனுக்கு ரைட்ஸு இருக்குது. கிளியரா? நெக்ஸ்ட் செக்ஷன் 105 ப்ராக்ஸி. ப்ராக்ஸினா இப்போ நம்ம காலேஜ் நம்ம போக அட்டெண்டன்ஸ் போடுவோம், போடுறீங்களா? போக அட்டெண்டன்ஸ் போடுறது அதுக்கு பேர் தானே அது ப்ராக்ஸி. ஷேடோல்டர் போகாமையே வேற ஒருத்தரை போய் எனக்கு பதில் அட்டென்ட் பண்ணி நடத்துறதுக்கு பேர் தானே அது ப்ராக்ஸி. உனக்கு பதில் உன்ன மாதிரியே இன்னொருத்தன் உன் இடத்துல போய் நின்று நீ எடுக்க வேண்டிய டெசிஷன் எடுக்கலாம் அப்படின்னா அவங்க பேர் என்னது? ப்ராக்ஸி. ஓகேவா? இந்த டைம் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் கேட்பாங்க சேனலில். ஓகேவா? ஜூன் வரும்போது நான் என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு. ஏன்னா போன தடவை வாரம் கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு நான் வந்து அடுத்த டைம் ஆர்டிபிலாம் ரிலீஸ் பண்ணோடனே அதை பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் வரதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யார் வந்து ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணலாம்னா மெம்பர்னா யார்?
ஷேர் ஹோல்டர். மெம்பர்னா யாரு? ஷேர் ஹோல்டர். ப்ராக்ஸியை அப்பாயிண்ட் பண்ணலாம். எதுக்கு? மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஓட்டு கூட போடலாம். ப்ராக்ஸி மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம் அண்ட் என்ன பண்ணலாம்? ஓட்டு போடலாம். ஆனால் ப்ராக்ஸியால் மீட்டிங்கில் பேச முடியாது. அந்த ஓட்டு எப்படி போட முடியும்னா போலில் தான் போட முடியும், ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் போட முடியாது. கிளியரா? ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து ஆர்டிகல்ஸ் வந்து உனக்கு என்ன பண்ணியிருக்கணும்? இதுக்கான ப்ரொவிஷன்ஸை ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். அண்ட் இந்த செக்ஷன் வந்து கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டலுக்கு மட்டும் அப்ளை ஆகும். கம்பெனி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டலுக்கு அப்ளை ஆகாது. சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ரிலேட்டடான ரூல்ஸ் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. ஒரு ஆள் எத்தனை பேருக்கு ப்ராக்ஸி அப்பாயிண்ட் ஆக முடியும் அப்படின்னா 50 பேருக்கு ப்ராக்ஸி அப்பாயிண்ட் ஆக முடியும். ஒரு ஆள் எத்தனை பேருக்கு ப்ராக்ஸி அப்பாயிண்ட் ஆக முடியும்? 50 பேருக்கு ப்ராக்ஸி அப்பாயிண்ட் ஆக முடியும். ஆனால் அந்த டோட்டல் வேல்யூ சேர்த்தோன்னா 10% மேலே இருக்கக்கூடாது. அந்த 50 பேருடைய வேல்யூ சேர்த்தோம்னா, ஷேர் கேபிட்டல் வேல்யூ சேர்த்தோம்னா எவ்வளோ இருக்கக்கூடாது? 10% மேலே இருக்கக்கூடாது. ஒரு ஆள் மேக்ஸிமம் 50 பேருக்கு என்ன பண்ண முடியும்? போயிட்டு ஓட்டு போட முடியும். அப்படி இந்த ஒரு ப்ராக்ஸி ப்ரெசென்ட்னாலே 50 பேர் ப்ரெசென்ட். கிளியரா? ஆல்ரெடி நான் ஷேர் ஹோல்டர் இருக்கேன்னா நான் என்ன பண்ண முடியும்? ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் ஆக முடியும். ஷேர் ஹோல்டராக இல்லாத ஒருத்தர் என்ன பண்ண முடியும்? ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் ஆக முடியும். பட் செக்ஷன் 8 கம்பெனிஸில் மட்டும் ஷேர் ஹோல்டராக இல்லாதவன் ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் ஆக முடியாது. செக்ஷன் 8 கம்பெனியில் மட்டும் ஷேர் ஹோல்டராக இல்லாதவன் என்ன ஆக முடியாது? ப்ராக்ஸியா அப்பாயிண்ட் ஆக முடியாது. நார்மலாக மற்ற கம்பெனிஸ்லாம் என்ன பண்ண முடியும்? ஷேர் ஹோல்டராக இல்லாதவங்க கூட ப்ராக்ஸியா என்ன பண்ண முடியும்? அப்பாயிண்ட் ஆக முடியும். கிளியரா? நெக்ஸ்ட்டு அதான் ப்ராக்ஸியாக இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படின்றது கீழே சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஓகேவா? ஸோ நார்மலாக வந்து மேலே அப்பாயிண்ட் ஆகிறது ப்ராக்ஸியாக இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இதெல்லாம் தான் கீவேர்ட்ஸ் அந்த செக்ஷனில். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ப்ராக்ஸிக்குன்னு ஒரு ஃபார்ம் இருக்குது. இப்போ நீ வரலன்னு வச்சுக்கோங்க, நீ வரல எனக்கு வந்து நீ போய் டேரெக்டாக அப்படியே சொல்லிட முடியாது. நீ கம்பெனிக்கு என்ன பண்ணணும்? ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில் பண்ணி இந்த மாதிரி நான் வர முடியாது, நான் ஒருத்தனை ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஒரு ஃபார்மை ஃபில் பண்ணி என்ன பண்ணணும்? அனுப்பணும். கிளியரா? ஸோ அதான் அது அப்பாயின்மெண்ட் ஆஃப் ப்ராக்ஸி அப்படின்றது MGT 11 ஃபார்மில் உனக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ஃபார்ம் வந்து உனக்கு ப்ராப்பராக என்னென்ன ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கோ எல்லா ரெக்குவயர்மெண்ட்ஸும் ஃபுல்ஃபில் பண்ணிக்கணும். ரெக்குவயர்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ணலன்னா அந்த ஃபார்ம் வந்து இன்வாலிட் ஆகிடும். கிளியரா? நெக்ஸ்ட்டு ரைட்டிங் அண்ட் சைன்டாக இருக்கும் அந்த ஃபார்ம். நெக்ஸ்ட்டு எப்போ அந்த ஃபார்ம் கம்பெனிக்கு கொடுத்துருக்கணும்னா 48 hours பிஃபோர் த மீட்டிங். மீட்டிங் இன்னைக்கு காலைல 10 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அதை 48 hours முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? கம்பெனிக்கு ஃபார்ம் கொடுத்துருக்கணும். ஓகே? ஆர்டிகல்ஸ் வந்து 72 hours சொல்லுது, 52 hours சொல்லுதுன்னா அந்த படி என்ன பண்ணிருக்கணும்? சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்கணும். லா எத்தனை ஹவர்ஸ் சொல்லுது? 48 hours சொல்லுது. கிளியரா? நெக்ஸ்ட்டு நான் ஒரு சாதாரண ஷேர் ஹோல்டர், எவெல்லாம் ப்ராக்ஸியாக வர போகிறான்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீ வரல, நீ என்ன பண்ணுற? ப்ராக்ஸி ஃபார்மை 48 hours பிஃபோர் கம்பெனி கொடுத்துக்கணும். ஆனால் நான் நார்மலான ஷேர் ஹோல்டர், வராத ஒருத்தர் வரேன், நான் டேரக்டாக மீட்டிங்க்கு வர ஒரு ஷேர் ஹோல்டர். ஓகேவா? இப்போ ஸ்ரீராம் ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணிருக்கான்னு வச்சுக்கோ. இப்போ நான் ஒரு ஷேர் ஹோல்டர், நான் வந்து எவன் ப்ராக்ஸியாக வர போகிறான், யாரெல்லாம் வரல மீட்டிங்க்கு, யார் ப்ராக்ஸியாக வர போகிறான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ கம்பெனிக்கு அட்லீஸ்ட் மீட்டிங் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு 24 hours முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? நான் ஒரு நோட்டீஸை கொடுத்துருக்கணும். இந்த மாதிரி யாரெல்லாம் ப்ராக்ஸி வர போகிறான்னு எனக்கு தெரியணும் அப்படின்றத அவங்க என்ன பண்ணிட்டா, சாரி நாட் லெஸ் தென் 3 days முன்னாடி நோட்டீஸ் கொடுத்துருக்கணும். அதை கம்பெனி 24 hours முன்னாடி உங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். அப்போ மீட்டிங்க்கு எவனா வர போகிறது இல்லை அப்படின்னு தெரியணும்னா கம்பெனிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு 3 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? சொல்லியிருக்கணும். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் வரலையோ அவங்க லிஸ்ட் எனக்கு வேணும்னு எப்போ சொல்லியிருக்கணும்? 3 நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்கணும். அண்ட் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? யாரெல்லாம் ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணாலும் அவன் அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். அண்ட் 24 hours முன்னாடி என்ன பண்ணிருக்கணும்? கம்பெனி இந்த 3 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் டேட்டா கேட்டாங்கல்ல, இந்த 2 நாளைக்கு முன்னாடி ஒருத்தர் கொடுத்தாங்கல்ல, அப்படின்னு மாற்றி அந்த டேட்டா வந்துட்டு இன்ஸ்பெக்ஷனுக்கு கொடுத்துருக்கணும். புரியுதா? சப்போஸ் இந்த ப்ரொவிஷனில் ஏதாவது பெனால்ட்டி பண்ணிட்டாங்கன்னா எவ்ரி ஆஃபீஸருக்கு 5000 rupees பெனால்ட்டி. ஓகேவா? அண்ட்
ஏதாவது இன்விடேஷன்ஸ் கம்பெனியோட எக்ஸ்பென்சஸில் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னா கம்பெனி வந்து என்ன பண்ணலாம், அந்த எக்ஸ்பென்சஸ் வந்து பேர் பண்ண, அந்த பர்சன் யார் கூப்பிட்டுருக்கானோ அவங்களுக்கான எக்ஸ்பென்சஸை பேர் பண்ணணும். நெக்ஸ்ட் எவ்ரி ஆஃபீஸருக்கு பெனால்ட்டி என்னன்னா 50,000 rupees பெனால்ட்டி. எப்போ ஆஃபீஸர் நாட் லயபிள்னா அவங்க வந்து வில்லிங் டு ஆக்ட் அஸ் அ ப்ராக்ஸி வந்து அவன் ப்ராப்பராக மென்ஷன் பண்ணியிருக்கானா நாட் லயபிள். அப்படி மென்ஷன் பண்ணலாம் அவனது லயபிள். கிளியரா? இந்த செக்ஷன் 105 ப்ராக்ஸி. நெக்ஸ்ட் செக்ஷன் 106லேருந்து 106(9) வரைக்கும் ஓட்டிங். ஓட்டு எப்படி போடுறது, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஓட் வந்து யார் போடுவாங்க? ஷேர் ஹோல்டர்ஸ் போடுவாங்க, ஓகேவா? எதில்? மீட்டிங்கில். போட்டா என்ன, லோன் 50 லட்ச ரூபா வாங்கலான்னு இருக்கோம், அப்போ ஓகே அப்படின்னு 10 பேர் சொல்லுவோம். நாட் ஓகே, வேணாம், எதுக்கு இவ்வளோ கடன் வாங்குறீங்க, ஏற்கனவே இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்னு 10 பேர் சொல்லுவாங்க. அதுக்கு பேர் தானே ஓட்டிங். ஒவ்வொரு பிஸ்னஸ் கூட பண்ணணும், ஓட்டிங் பண்ணணும். எத்தனை டேஸில் ஓட் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷோ ஆஃப் ஹேண்ட். ஒரு விஷயம் கேட்கறத என்ன பண்ணணும், கை காமிச்சு ஓட் பண்ணலாம். செகண்ட் எலக்ட்ரானிக் மோடில், வீட்டில் இருந்தே ஆன்லைனில், இப்போ பிக் பாஸ் எல்லாம் ஓட் பண்ணுறீங்களா அந்த மாதிரி ஆன்லைனில் ஓட் பண்ணலாம். தேர்டு டிமாண்ட் ஃபார் போல். ஃபோர்த்து போஸ்டல் பேலட். இந்த மாதிரி 4 பேர் என்ன பண்ணலாம், நம்ம ஓட் பண்ணலாம். போஸ்டல் ஓட்டிங் அனுப்பலாம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ரெஸ்ட்ரிக்ஷன் ஆன் ஓட்டிங் ரைட்ஸ், ஓகேவா? ஆர்டிகல்ஸ் அண்ட் ஸ்பெசிஃபைஸ் தட் ஆர்டிகல்ஸ் ஆஃப் த கம்பெனி வந்து சொல்லலாம். நோ மெம்பர் யாரால என்ன பண்ண முடியாது, ஓட் பண்ண முடியாது, ப்ரொவைடட் அவங்களுடைய மணி ஏதாவது டியூவில் இருக்குது, அவங்க கொடுக்க வேண்டிய காசு ஏதாவது டியூவில் இருக்குது, காசு கொடுக்காம இருக்கான் அப்படின்னா அவன் என்ன பண்ண முடியாது, ஓட் பண்ண முடியாதுன்னு ஆர்டிகல்ஸ் சொல்லலாம். கம்பெனி அவனை என்ன பண்ணியிருக்கு, அவனுடைய ரைட்ஸை ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கு, லீன் எடுத்து வச்சிருக்கு, அந்த சுச்சுவேஷனில் அவனால் என்ன பண்ண முடியாது, ஓட் பண்ண முடியாது. இதை தவிர்த்து வேற எந்த சுச்சுவேஷன்லையும் அவனை நம்ம ப்ராஹிபிட் பண்ண முடியாது, ஓட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. சரியா? இந்த 2 சுச்சுவேஷனை தவிர்த்து வேற எதுக்கும் அவன் ஓட் பண்ண முடியாது சொல்லி என்ன பண்ண முடியாது, நம்ம சொல்ல முடியாது. கிளியராமா? நெக்ஸ்ட், on a poll taken at the meeting, member entitled to more than 1 vote or his proxy. இப்போ ஒருத்தருக்கு more than 1 vote இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆர் ப்ராக்ஸி 50 பேர் ஓட்டு போடலாம்னு சொன்னோமா, ஆர் ஒருத்தர் 100 ஷேர் வச்சுருக்கான், அப்போ அவனுக்கு எத்தனை ஓட்டு இருக்கும், 100 ஓட்டு இருக்கும், கரெக்டாக இல்லையா? அப்போ அவன் ஓட்டு போடும்போது அவன் எல்லா ஓட்டையும் சேமாக பண்ணணும்னு அவசியம் கிடையாது. 100 ஓட்டில் 50 ஓட்டு ஓகேன்னு சொல்லலாம், 50 ஓட்டு நாட் ஓகேன்னு சொல்லலாம். அவனுக்கு இருக்க ஓட்டிங் ரைட்ஸை சேம் வேலை யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. கிளியரா? ஸோ அவன் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம், அவன் போலில் எப்படி வேணாமல் ஓட் பண்ணிக்கலாம். இது வந்து போலில் மட்டும்தான், சரியா? நெக்ஸ்ட், ஜாயிண்ட் ஷேர் ஹோல்டராக இருக்கான்னு வச்சுக்கோங்க, 2 பேர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து ஒரே ஷேர் வச்சுருக்காங்க. அப்போ 2 பேரும் ஓட் பண்ணலாமா, ஒருத்தர் மட்டும் தான் ஓட் பண்ண முடியுமா? ஒருத்தர் மட்டும் தான் பண்ண முடியும், ஓட் பண்ண முடியும், கரெக்டாக? ஸோ அப்போ அவங்கள யார் ஓட் பண்ணுவாங்க, ஹஸ்பண்ட் ஓட் பண்ணுவாங்களா, ஒய்ஃப் ஓட் பண்ணுவாங்களா? ஒருத்தன் ஓட் பண்ணிட்டா இன்னொருத்தன் எக்ஸ்க்ளூட் ஆகிடுவான், ஒருத்தன் ஓட் பண்ணிட்டா இன்னொருத்தன் எக்ஸ்க்ளூட் ஆகிடுவான். யார் ஓட் பண்ணுவாங்கன்னா சீனியர் தான் ஓட் பண்ணுவாங்க. யார் ஓட் பண்ணுவாங்க? சீனியர். அந்த சீனியர் எப்படி பார்க்கணும்னா, ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் யார் பேர் ஃபஸ்ட்டு இருக்கோ அவங்க தான் சீனியர். ரிஜிஸ்டர் ஆஃப் மெம்பர்ஸில் யார் பேர் ஃபஸ்ட்டு இருக்கோ அவங்க தான் அது சீனியர். இங்கே டேட் ஆஃப் பர்த்லாம் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது. கிளியரா? அது பேஸ் பண்ணி ஒரு கொஷினே கொடுத்துருக்காங்க, 2 பேரும் ஓட்ஸ் பண்ணுறது. அப்புறமா கொஷின்ஸ்லாம் படிச்சுப்பார், சரியா? சரிதான் செக்ஷன் 106 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 107 என்ன சொல்லுதுன்னா, ஓட்டிங் பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸான கை தூக்குறது. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு மீட்டிங் நடக்குதுன்னா அதுக்கு ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸில் தான் ஓட் பண்ணணும். எத்தனை பேர் ஓகே சொல்கிறீங்க, கை தூக்குவாங்க. எத்தனை பேர் நாட் ஓகே சொல்கிறீங்க, கை தூக்குவாங்க. இப்போ ஓகே சொல்லாதவங்க சில பேர் இருக்கும், ஆனால் நம்ம எடுத்துக்கூடாது. எத்தனை பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் நாட் ஓகே சொல்லியிருக்காங்க, இது அதிகமாக இருக்குது, அதான் எடுத்துக்கணும். கிளியரா? புரியுதா? அண்ட் சேர்மேன் தான் எவிடன்ஸ். ஓகே, எத்தனை பேர் ஓகே சொல்லியிருக்காங்க, எத்தனை பேர் நாட் ஓகே சொல்லியிருக்காங்க, எவிடன்ஸ் யார்? சேர்மேன் தான். ஏன்னா ரெக்கார்ட் பண்ண முடியாது கை தூக்குறது. இதே போல்னா நமக்கு ஒரு ப்ரூஃப் இருக்குது. பட் இதுதான் அந்த சேர்மேன் தான் எவிடன்ஸாக இங்கே ஆக்ட் பண்ணணும். இதான் அது ஓட்டிங் பை ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ்.
நெக்ஸ்ட்டு ஓட்டிங் பை எலக்ட்ரானிக் மீன்ஸ். எலக்ட்ரானிக் மீன்ஸ்னா என்ன? ஆன்லைனில் ஓட் பண்ணுறது, வீட்டில் உட்காந்துட்டே எலக்ட்ரானிக்காக ஓட் பண்ணுறது தான் அது எலக்ட்ரானிக் ஓட்டிங். இந்த ஃபெசிலிட்டி யார் யாருக்கெல்லாம் இருக்குன்னா லிஸ்டட் கம்பெனிக்கு மட்டும்தான் இருக்குது. அண்ட் அந்த கம்பெனியோடைய ஷேர் கேப் மெம்பர்ஸ் வந்து நாட் லெஸ் தென் 1000 இருக்கும். ஓகேவா? வேறு யாருக்கும் கிடையாது. யாருக்கு? லிஸ்டட் கம்பெனி ப்ளஸ் அந்த கம்பெனியோட மெம்பர்ஸ் நாட் லெஸ் தென் 1000 இருக்கும். அந்த கம்பெனி மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? எலக்ட்ரானிக் மீன்ஸில் ஓட்டிங் பண்ண முடியும். வேறு எந்த கம்பெனிஸும் என்ன பண்ண முடியாது? எலக்ட்ரானிக் மீன்ஸில் ஓட்டிங் பண்ண முடியாது. இந்த எலக்ட்ரானிக் மீன்ஸ்னால் என்னென்னு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. கட் ஆஃப் டேட் அப்படின்றது மீட்டிங்க்கு 7 நாளுக்கு முன்னாடியே யார் யாரெல்லாம் எலிஜிபிள் டு ஓட்டுன்னு சொல்லி டிசைட் பண்ணியிருக்கணும். அதுக்கேற்ற சைபர் செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி வச்சுருக்கணும். டேட்டா கலெக்ஷன், ப்ரொடெக்ஷன் ஆன்லைனில், ஏன்னா ஃப்ராட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது, அது அந்த ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கணும். எலக்ட்ரானிக் ஓட்டிங் சிஸ்டமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கணும். ரிமோட் ஓட்டிங்கை நீ வந்து அலோவ் பண்ணியிருக்கணும். அந்த எலக்ட்ரானிக்கில் ஓட் பண்ணாமல் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் மீட்டிங்கில் வந்து 2வது ஓட் போட முடியாது. வீட்லேயே ஓட்டு போட்டவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் மீட்டிங் வந்து என்ன பண்ண முடியாது? செகண்ட் டைம் ஓட் போட முடியாது. புரியுதா? நெக்ஸ்ட் ஓட்டிங் பை எலக்ட்ரானிக் மீன்ஸ்க்கெல்லாம் மீனிங் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? எக்ஸசைஸ் ஆஃப் ரைட் ஆஃப் vote through voting by எலக்ட்ரானிக் மீன்ஸ். யார் வேணால் என்ன பண்ணலாம்? இந்த எலக்ட்ரானிக் மீன்ஸை ஓட்டிங்கை எடுத்து பண்ணுறதுனா பண்ணலாம். அதுக்கேற்ற நோட்டீஸ் வந்து நம்ம அமைச்சிருக்கணும். ஓகேவா? யார் யாருக்கு? மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ், ஆடிட்டர்ஸ்க்கு அமைச்சிருக்கணும். எப்படின்னா ரிஜிஸ்டர்ட் போஸ்ட் ஆர் ஸ்பீட் போஸ்ட், அவங்களுடைய ரிஜிஸ்டர்ட் இமெயில் ஐடிக்கு அமைச்சிருக்கணும். கொரியர்லேயும் அமைச்சிக்கலாம். அண்ட் வெப்சைட்லேயும் எந்த இதில் போய்ட்டு ஓட் போடணும்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் நோட்டீஸில் என்னெல்லாம் இருக்கணும்னா இதுக்கான ஃபெசிலிட்டி எப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, அண்ட் மீட்டிங் எப்படி நடக்கும், மீட்டிங் ஓட் பண்ணால் என்ன பண்ணலாம். சப்போஸ் அந்த எலக்ட்ரானிக் மோட்ஸில் ஓட்டு போடாதவங்க மீட்டிங்கில் ஓட்டு போட முடியும். எலக்ட்ரானிக்கில் ஓட்டு போட்டாலும் மீட்டிங்கில் என்ன பண்ண முடியாது? ஓட்டு போட முடியாது. ஸோ அந்த சுச்சுவேஷன்லாம் இங்கே சொல்கிறாங்க. அண்ட் நோட்டீஸில் அதனுடைய ப்ராசஸ், மேனர், டைம், ஷெட்யூல், லாகின் ஐடி, ப்ராசஸ் எல்லாமே என்ன பண்ணியிருக்கணும்? அவனுக்கு கொடுத்துருக்கணும். அதுக்கான நோட்டீஸ் அட்லீஸ்ட் 21 days முன்னாடி மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் ஒரு வெர்னாகுலர் லாங்குவேஜ்லையும் ஒரு இங்கிலீஷ் லாங்குவேஜ்லையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அதில் ஸ்டேட்மெண்ட், என்னென்ன பிஸ்னஸ்லாம் ட்ரான்சாக்ட் பண்ண போகிற ஸ்டேட்மெண்ட், டேட் அண்ட் டைம் ஆஃப் ரிமோட் ஓட்டிங், டேட் ஆஃப் எப்போ முடியுது, எப்போ ஸ்டார்ட் ஆகுது, கட் ஆஃப் டேட் என்ன, லாகின் ஐடி, பாஸ்வேர்ட், அப்புறம் சொன்ன டேட்டுக்கு அப்புறம் ஓட்டிங் ஆன்லைனில் இருக்கக்கூடாது, ஓட்டிங் ஸ்டாப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் மெம்பர்ஸ் ப்ரெசென்ட் இந்த மீட்டிங் என்ன பண்ணணும்? இதை வேலிடேட் பண்ணணும். அண்ட் ஒன்ஸ் இதில் ஓட்டு போட்டதுக்கப்புறம் மீட்டிங் வேணால் அட்டென்ட் பண்ணலாம். ஆனால் இன்னொரு முறை என்ன பண்ண முடியாது? ஓட்டு போட முடியாது. அண்ட் பெனிஃபிஷியல் ஓனர் யாருன்றதை மென்ஷன் பண்ணியிருக்கணும். வெப்சைட் அட்ரஸை மென்ஷன் பண்ணியிருக்கணும். நேம், டெசிக்னேஷன், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அண்ட் எத்தனை மணிக்கு ஓட்டிங் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத அதில் சொல்லியிருப்பாங்க. எப்போனா நாட் லெஸ் தென் 3 days பிஃபோர் ஓப்பன் பண்ணணும். நார்மல் மீட்டிங்க்கு நாட் லெஸ் தென் 3 days பிஃபோர் என்ன பண்ணணும்? ஓப்பன் பண்ணணும். அண்ட் நாளைக்கு மீட்டிங்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு அதை க்ளோஸ் பண்ணிடணும். புரியுதா? 3 நாளைக்கு முன்னாடி எத்தனை நாள் வேணாலும் ஓப்பனில் வச்சிருக்கலாம். ஓப்பன் பண்ணிடணும். எப்போ க்ளோஸ் பண்ணிடணும்? நாளைக்கு மீட்டிங்னா இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு என்ன பண்ணிடணும்? க்ளோஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு ஆப்ஷன் தான். வேணும்னா சூஸ் பண்ணலாம், வேணாம்னா என்ன பண்ணிக்கலாம்? மீட்டிங்கில் வந்து ஓட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது ஓட் பண்ணி ஆகணுன்ற அவசியம் வந்து கிடையாது. அண்ட் 5 மணி ஆனோட பிளாக் பண்ணிடணும் அந்த ஃபெசிலிட்டியை. யாரும் மறுபடியும் போகாத மாதிரியும், மறுபடியும் போயிட்டு ஒரு தடவை ஓட்டு போடுற மாதிரியும், ஒரு தடவை ஓட்டு போட்டவங்க 2வது தடவை ஓட்டு போடாத மாதிரியும் அந்த ஃபெசிலிட்டி என்ன பண்ணிருக்கணும்? பிளாக் பண்ணி இருக்கணும். இப்போ மீட்டிங் நடந்து முடிஞ்சிச்சு, சாரி ஓட்டிங் நடந்துச்சு எலக்ட்ரானிக் மீன்ஸில். அப்போ அதை அவரை செக் பண்ணணுமா, செக் பண்ணக்கூடாதா? அவன் பேர் தானே ஸ்க்ரூட்டினைசர். அவன் பேர் என்னது? ஸ்க்ரூட்டினைசர். அந்த ஸ்க்ரூட்டினைசர் யாராக இருக்கணும்னா சிஏவாக இருக்கலாம், சிஎம்ஏவாக இருக்கலாம், ஆர் கம்பெனி செக்ரட்டரியாக இருக்கலாம், ஆர் ஒரு அட்வொகேட்டாக இருக்கலாம், ஆர் கம்பெனியில் வேலை இல்லாத ஒருத்தர், கம்பெனியில் எம்ப்ளாய்மெண்ட்டில் இல்லாத ஒருத்தனாக இருக்கலாம். ஆனால் அவன் யாராக இருக்கணும்? ஒரு ரெப்யூட்டட் பர்சனாக இருக்கணும். ஓகேவா? போர்டுடைய ஒப்பீனியன் படி அவன் தான் ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்ட் மேனரில் இந்த ஓட்டிங்கை எண்ணி ரிசல்ட்டை தெரிவிக்கணும். புரியுதா? அண்ட் மெஜாரிட்டி ஆஃப் த பர்சன் யார் ஓகே சொல்கிறாங்களோ அவன் தான் என்ன பண்ணுவான்? ஸ்க்ரூட்டினைசரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. சேர்மேனுடைய ரோல் என்ன அப்படின்னா இந்த
போஸ்டல் பேலட்டில் வந்த ஓட்டு, போலிங் பேப்பரில் வந்த ஓட்டு, எலக்ட்ரானிக்ஸில் வந்த ஓட்டு எல்லாமே என்ன பண்ணணும், இவர்கிட்ட ஸ்க்ரூட்டினைசர் கிட்ட கொடுத்துருக்கணும். இப்போ ஸ்க்ரூட்டினைசர் என்ன பண்ணுவான், ஓட்டை கவுண்ட் பண்ணுவான். எப்போ கவுண்ட் பண்ணுவான், மீட்டிங் நடந்து முடிஞ்ச அடுத்த நிமிஷம் கவுண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவான். மீட்டிங் கம்ப்ளீட் ஆன நெக்ஸ்ட் மினிட் என்ன பண்ணுவான், கவுண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவான். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ஓட்டை கவுண்ட் பண்ணுவான், மீட்டிங்கில் நடந்த ஓட்டை தான் ஃபஸ்ட்டு கவுண்ட் பண்ணுவான். செகண்ட் தான் எலக்ட்ரானிக் ஓட்டை அன்பிளாக் பண்ணி கவுண்ட் பண்ணுவான். அந்த அன்பிளாக் பண்ணும்போது 2 விட்னஸ் கூட இருக்கணும். அந்த அன்பிளாக் பண்ணும்போது என்ன பண்ணணும், 2 விட்னஸ் கூட இருக்கணும். அவன் யாராக இருக்கக்கூடாது, கம்பெனியோட எம்ப்ளாயியாக இருக்கக்கூடாது. எப்போக்குள்ள அன்பிளாக் பண்ணி கவுண்ட் பண்ணிருக்கணும், மீட்டிங் நடந்து முடிச்சு 3 நாளைக்குள்ளே கவுண்ட் பண்ணி முடிச்சிருக்கணும். அவன் என்ன பண்ணணும், ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட் கொடுக்கணும். மீட்டிங் நடந்து முடிச்சு 3 நாளுக்குள்ள ஒரு டீட்டெயில்டு ரிப்போர்ட்டை கொடுக்கணும். அதை சேர்மேன் வந்து கவுண்டர் சைன் பண்ணியிருக்கணும். கிளியராமா? நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூட்டினைசருக்கு எல்லாத்துக்குமே என்ன இருக்குது, ஆக்சஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ மீட்டிங் நடந்து முடிஞ்சு ஸ்டார்ட் ஆஃப் த மீட்டிங்லேருந்து எண்ட் ஆஃப் த மீட்டிங் வரைக்கும் நேமு, போலியோ, எவ்வளோ ஷேர் வச்சுருக்கான், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்க்ரூட்டினைசருக்கு கொடுத்துருக்கணும். அந்த ஸ்க்ரூட்டினைசர் ஒரு ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணணும். யார் யாரெல்லாம் மேனுவலாக ஓட் பண்ணியிருக்கா, யார் யாரெல்லாம் எலக்ட்ரானிக்காக ஓட் பண்ணியிருக்கா, அவன் நேம் என்ன, அட்ரஸ் என்ன, போலியோ நம்பர் என்ன, கிளைண்ட் ஐடி என்ன, எவ்வளோ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கான், எவ்வளோ ஃபேஸ் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் வச்சுருக்கான் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். அண்ட் இந்த ரிஜிஸ்டரை சேர்மேனுடைய சேஃப் கஸ்டடியில் என்ன பண்ணிடணும், சேர்மேன் கிட்டே கொடுத்துடணும். ஓகேவா? சேர்மேன் அதை ஓகே பண்ணி அப்ரூவ் பண்ணிவிட்டு இதை யார் பத்திரமா பார்த்துக்கணும்னா அந்த கம்பெனியில் இருக்க சேர்மேன் வந்து சேஃப் கஸ்டடியாக என்ன பண்ணிப்பான், மெயின்டைன் பண்ணிப்பான். அண்ட் ரிசல்ட் என்ன பண்ணணும்னா வெப்சைட்டில் போடணும். ஏன்னா ஓட்டிங்கில் நடந்திருக்கு எலக்ட்ரானிக் மீன்ஸில், அதனால என்ன பண்ணோம், 3 நாளைக்குள்ள ரிசல்ட் என்ன பண்ணோம், வெப்சைட்டில் அனௌன்ஸ் பண்ணணும். அண்ட் டேட் ஆஃப் ரெசல்யூஷன் என்ன இப்போ, ஏன்னா மீட்டிங்கில் 5 பேர் ஓகே சொல்லியிருப்பான், எலக்ட்ரானிக் மீன்ஸில் 10 பேர் நாட் ஓகே சொல்லியிருக்கான். அப்போ ரிசல்ட் தெரியணுமா தெரியக்கூடாது, தெரியணும். அப்போ ரிசல்ட்டு 3 நாளில் நம்ம சொல்லிடணும். இப்போ அந்த ரிசல்ட்டுக்கான எஃபெக்ட் எப்போலேருந்து வரும், டேட் ஆஃப் மீட்டிங்கா இல்லை டேட் ஆஃப் கவுண்டிங்கா? டேட் ஆஃப் மீட்டிங். புரியுதாவா? இப்போ மோடியை எலெக்ஷன் அப்பாயின்ட் பண்ணிட்டேன், எலெக்ஷன் ரிசல்ட் வர 1 மாதம் ஆயிடுது. அப்போ இது 1 மாதம் யார் வந்து இதுவாக இருக்கும், எலெக்ஷன் டேட்லேருந்து தான் இவன் என்ன பிரைம் மினிஸ்டராக இருப்பான். ஓகேவா? ஸோ அந்த சிச்சுவேஷன் எஃபெக்ட் அந்த டேட் ஆஃப் மீட்டிங்லேருந்தே உனக்கு என்ன வரும், எஃபெக்டில் வரும். இதெல்லாம் எக்ஸாம்பிளாக கேட்பான். அண்டர் ரிசல்ட் என்ன பண்ண முடியாது, விட்ரா பண்ண முடியாது. ஒன்ஸ் ரிசல்ட்ஸ் ப்ரப்போஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண முடியாது, விட்ரா பண்ண முடியாது. இதான் செக்ஷன் 108 வந்து சொல்லுது. நெக்ஸ்ட் செக்ஷன் 109 என்ன சொல்லுதுன்னா, டிமாண்ட் ஃபார் போல். என்னது டிமாண்ட் ஃபார் போல்? போல் தானே நம்ம வீட்டில் இருக்குது, அந்த காலத்தில் பேப்பர் மோடில் பண்ணுவாங்கல்ல, அதான் அது டிமாண்ட் ஃபார் போல். ஓகேவா? இது என்னது, இப்போ வெப்சைட்டில் பண்ணுறது எலக்ட்ரானிக் மீன்ஸ்ன்றது. என்ன பண்ணுறோம், ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ். லாஸ்ட் ஆனது டிமாண்ட் ஃபார் போல். பேப்பரில் போய் ஓட் பண்ணுவாங்கல்ல, ஓகே நாட் ஓகேன்னு சொல்லிட்டு அதான் டிமாண்ட் ஃபார் போல். ஸோ டிமாண்ட் ஃபார் போலும் வந்து எலக்ட்ரானிக் மீன்ஸ் மாதிரியே தான். பட் யாரெல்லாம் டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னா, கம்பெனியில் ஷேர் கேபிட்டல் இருக்குது அப்படின்னா நாட் லெஸ் தென் 1/10 மெம்பர்ஸ் ப்ரெசன்ட்டு அண்ட் ஹேவிங் நாட் லெஸ் தென் 1/10 ஆஃப் டோட்டல் ஓட்டிங் பவர். அப்போ மீட்டிங்கில் 10 பேர் இருக்கானா, அதில் 1/10 யார் வச்சுருக்கானோ அவன், ஆர் 5 lakhs அவனோட ஷேர் கேபிட்டல் வேல்யூ. ஓகேவா? விச் எவர் இஸ் ஹையர், 1/10 ஆர் 5 lakhs, விச் எவர் இஸ் ஹையர் வச்சுருக்கவன் என்ன பண்ண முடியும், எனக்கு நீ டிமாண்ட் என்ன பண்ண, போலில் தான் ஓட் பண்ணணும்னு சொல்லி கேட்க முடியும். ஓகேவா? இதுவே அதர் கம்பெனியாக இருந்தால் 1/10 மட்டும்தான், 5 lakhs சிச்சுவேஷன் வராது. இது என்ன கம்பெனி, கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டல். அப்போ இது என்ன கம்பெனி, கம்பெனி நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல். புரியுதா? நெக்ஸ்ட்டு இப்போ போலில் வேணும்னு கேட்டுட்டு மறுபடியும் போல் வேணான்னு சொல்ல முடியுமா, சொல்லிக்கலாம். போல் வேணும்னு கேட்டுட்டு மறுபடியும் போல் வேணாம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், சொல்லிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் போல் வேணும்னு வச்சுக்கோயேன், போலுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணியிருக்க மாட்டோம். கரெக்டாக இல்லையா? எல்லாரும் நினச்சிருப்பான் ஷோ ஃபேன்ஸில் பண்ணிக்கலாம்னு ஃபஸ்ட்டு நினச்சிருப்பான். இப்போ வந்து திடீர்னு எல்லாரும் போல் கேட்குறாங்க. அப்போ போலுக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணோம்ல, அப்போ போல் வந்து அட்ஜர்ன்மெண்ட் ஆஃப் மீட்டிங்க்கு தேவையா, ஆர் அப்பாயின்மெண்ட் ஆஃப் சேர்மனுக்கு போல் தேவையான்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். ஆர் வேறு ஏதாவது சுச்சுவேஷனுக்கு போல் கேட்குறாங்க அப்படின்னா அதை 48 ஹவர்ஸ்க்கு முன்னாடி என்ன பண்ணிடணும், அது வந்து 48 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டக்ட் பண்ணிடணும் அந்த விஷயத்தை. இப்போ நான் வந்து போல் கேட்குறேன்ப்பா,
அப்போ போல் கேட்குறேன்னா ஓகே, அப்போ 48 ஹவர்ஸ்க்குள்ள என்ன பண்ணணும், போலுக்கான அரேஞ்ச்மெண்ட் நான் பண்ணி முடிச்சிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணணும். மேலே அப்பாயிண்ட் பண்ணல எலக்ட்ரானிக் ரெக்கார்ட்ஸ் அதே தான், அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கேயும் வரும். ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணணும். அங்கே எலக்ட்ரானிக்கில் செக் பண்ண என்ன பண்ண போகிற, பேப்பரில் செக் பண்ண போகிறேன். கிளியரா? ஸோ அதே ப்ரொவிஷன்ஸ் தான் இங்கே வந்து நான் உனக்கு அப்ளை ஆகும். ஸோ இது எல்லாமே மேலே பார்த்த சேம் ப்ரொவிஷன்ஸ் தான், வெறும்னா உனக்கு அந்த எலக்ட்ரானிக்கு பதில் போலிங் பாக்ஸ், லாக்கு, சீல் அண்ட் எம்டி ஆஃப் போலிங் பாக்ஸ் பாக்ஸ் ஆகிடும். இமெயிலில் இருந்தது அந்த ஒரு லைன் மட்டும் தான் உனக்கு சேஞ்ச் ஆகும். இப்போ பாக்ஸ் ஆகிடும். பாக்ஸ் உள்ள பேப்பர் இருக்கும், அந்த பேப்பரை எண்ணணும், அந்த ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணணும், அந்த ரிஜிஸ்டரை பார்க்கணும், எல்லாமே வச்சுருக்கணும், நெசசரி சப்போர்ட் பண்ணணும். எல்லாமே அது சேம் ப்ரொவிஷன்ஸ் தான், அதில் எந்த சேஞ்சஸுமே உனக்கு கிடையாது. புரியுதா? அதனால் ஸ்க்ரூட்டினைசர் ப்ரொவிஷனை ஒரு தடவை படிச்சுக்கணும். அதுக்கும் இதுக்கும் என்ன சேஞ்ச் ஆகுதோ அந்த சேஞ்சை மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ உனக்கு 3 தடவை படிக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த பேஜை பார்த்தீங்கன்னா 3 தடவை அதான் வேஸ்ட் ஆகும். 3 தடவை சொன்ன விஷயத்தையும் மறுபடியும் சொல்லியிருப்பான். ஆனால் அந்த பாக்ஸு அங்கே வந்து அன்பிளாக் த ரிமோட் இஓடிங் ஃபெசிலிட்டி சொல்லுவோம். இங்கே என்னது லாக் அண்ட் சீல். அப்போ அந்த லாக் அண்ட் சீல் நீ பிரேக் பண்ணணும். அதே நாட் லேட்டர் 3 days ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுறது எல்லாமே சேம் ப்ரொவிஷன்ஸ் தான். வேறு எந்த ப்ரொவிஷன்ஸுமே என்ன கிடையாது, எனக்கு சேஞ்சஸே கிடையாது. நெக்ஸ்ட் லாஸ்ட் என்னன்னா போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட் என்ன, இப்போ இஓட்டிங்னு வருது. அந்த காலத்தில் போஸ்டல் தபால் ஓட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தியா? அப்போ போலீஸ்காரன் நான் டியூட்டியில் இருப்பான். அவன் டியூட்டியில் இருக்கும்போது எப்படி ஓட்டு போட முடியும்? ராணுவ வீரர் தான் டியூட்டியில் இருப்பான். அவன் வந்து ஓட்டு போட்டு போக முடியுமா? என்ன பண்ணுவான், தபால் ஓட்டு போட்டுருவாங்க. அவங்களாம் போஸ்டில் என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுடைய ஓட்டை குத்தி அனுப்பிச்சிடுவாங்க. அதான் எனக்கு போஸ்டல் பேலட். இங்கேயும் என்ன பண்ணலாம், போஸ்டல் பேலட்டில் ஓட்டு போட்டுக்கலாம். ஓகேவா? ஸோ அதுக்கான இது வந்து மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து ஓகே சொல்லியிருக்கணும். சரிப்பா, போஸ்டல் பேலட்டில் ஓட்டு போடலாம்னு சொல்லி என்ன பண்ணியிருக்கோம், மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் ஹோல்டர்ஸ் ஓகே சொல்லியிருக்கணும். அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் சில சுச்சுவேஷனை டேரெக்டாக போஸ்டல் பேலட்டில் பண்ணிக்கலாம்னு சொல்லி சொல்லுது. சரியா? இதே தான் போஸ்டல் பேலட்டில் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம், நோட்டீஸ் எல்லாருக்கும் அமைச்சிருக்கணும். ரீசன் என்னன்றதும் மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதில் எவெல்லாம் ஓகே சொல்லியிருக்கான், எவெல்லாம் நாட் ஓகே சொல்லியிருக்கான்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் நோட்டீஸ் எப்படி அனுப்பலாம், ரிஜிஸ்டர்ட் போஸ்ட், எலக்ட்ரானிக் மோட்ஸ் ஆர் கொரியரில் அமைச்சிக்கலாம். அண்ட் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும் ஒரு லோக்கல் நியூஸ் பேப்பரில் அண்ட் இங்கிலீஷ் நியூஸ் பேப்பரில் அண்ட் ஒரு வெர்னாக்குலர் லாங்குவேஜ்னால் அந்த லோக்கல் லாங்குவேஜ் அந்த நியூஸ் பேப்பரில் என்ன பண்ணணும், நம்ம இந்த போஸ்டல் பேலட்டில் ஓட்டு போட சொல்லியிருக்கணும். அதில் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கணும். எப்போ போஸ்டல் பேலட் அது நோட்டீஸ் டிஸ்பேச் ஆச்சுன்ற கம்ப்ளீஷன் டேட், ஓட்டிங் எப்போ ஸ்டார்ட் ஆகுது, ஓட்டிங் எப்போ முடியுது. ஓகேவா? அண்ட் எவனா போஸ்டல் பேலட்டில் ஓட்டு ரிசீவ் ஆகலைன்றனால மீட்டிங் என்ன பண்ணிடாது, இன்வாலிடேட் பண்ணிடாது. அண்ட் அவனுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் மென்ஷன் பண்ணிக்கணும். இந்த வெப்சைட்லையும் பிளேஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? அண்ட் ஃபைனலாக இதை ஓட்டு போடுறாங்கல்ல, அப்போ ஸ்க்ரூட்டினைசர் ஒருத்தர் தேவையா இல்லையா? தேவை. ஸ்க்ரூட்டினைசர் என்ன பண்ணிருக்கணும், அப்பாயிண்ட் பண்ணிருக்கணும். பட் போஸ்டல் பேலட்டுக்கு மட்டும், போலுக்கு மட்டும் 2 or more ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணணும். 1 or more. ஏன்னா ஒரே ஒருத்தர் எல்லா பேப்பரையும் எண்ண முடியாது. எலக்ட்ரானிக்னா ஆன்லைனில் பட்டன் தான் வந்துடும். போஸ்டல் பேலட்டுக்கும் ஒரு ஸ்க்ரூட்டினைசர் இருந்தால் போதும். ஓகே, பட் டிமாண்ட் ஃபார் போலுக்கு மட்டும் 1 or more ஸ்க்ரூட்டினைசர் அப்பாயிண்ட் பண்ணணும்னு சொல்லி இது ஒரு சேஞ்ச். இந்த மாதிரி சேஞ்ச் மட்டும் என்ன இருக்குன்றத நீ நோட் பண்ணினாலே போதும். வேறு எதுவுமே நீ நேரம் பண்ண தேவையில்லை, அதில் அடிஷ்னலாக படிக்க தேவையில்லை. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்க்ரூட்டினைசர் என்ன பண்ணணும், ஷேர் ஹோல்டர்ஸ் எவெல்லாம் ஓகே சொல்லியிருக்கான், எவெல்லாம் நாட் ஓகே சொல்லியிருக்காங்க டீட்டெயில்ஸ் பார்க்கணும். எதையுமே டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. எந்த ஒரு போஸ்டல் பேலட்டுமே என்ன பண்ணக்கூடாது, பேப்பரை டிஸ்ட்ராய் பண்ணக்கூடாது. அண்ட் அவனுடைய ரிப்போர்ட்டை 7 நாளுக்குள்ளே சப்மிட் பண்ணணும். போஸ்டல் பேலட் ரிசீவ் ஆகி 7 நாளுக்குள்ளே ரிப்போர்ட் என்ன பண்ணணும், சப்மிட் பண்ணணும். அந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸையும் அவன் வெரிஃபை பண்ணுறதுக்கு ரைட்ஸ் வந்து இருக்குது. சேர்மேன் கிட்ட என்ன பண்ணணும், எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். சரியா? நெக்ஸ்ட் எந்தெந்த மேட்டர்ஸ்லாம் போஸ்டல் பேலட்டில் நம்ம டேரெக்டாக பண்ணிக்கலாம் அப்படின்னா இதில் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாரு. இந்த பாயிண்ட்டு டேரெக்டாக போஸ்டல் பேலட்டில் பண்ணிக்கலாம். தட் இஸ் அப்படின்னா என்னது, மீட்டிங் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? இது எக்ஸாம் கொஸ்டினில் கேட்பான். இந்த விஷயம்லாம் மீட்டிங் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. மெமரேண்டமில் ஆப்ஜெக்ட் கிளாஸை மாற்றுற. மெமரேண்டம் என்னது, ஒரு கம்பெனியோடைய ஒரு டாக்குமெண்ட். அந்த டாக்குமெண்ட்டில் ஆப்ஜெக்ட் கிளாஸ் என்ன பண்ணுற, சேஞ்ச் பண்ணுற. ஆர் ஆர்டிகல்ஸில் ஏதோ ஒரு ப்ரொவிஷனை சேஞ்ச் பண்ணுற. ஆர் பிளேஸை வந்து என்ன பண்ணுற, சேஞ்ச் பண்ணுற. ரிஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு இருக்கிற ஏரியாவை சேஞ்ச் பண்ணுற. ஆர்
மணியை நம்ம வந்து ரிசீவ் பண்ணிருக்கோம் பப்ளிக் கிட்ட, அந்த அன்யூட்டிலைஸ்டு மணியை நீ எவ்வளோ வச்சிருக்க அப்படின்றது நீ பார்க்குற, அதை வேற ஏதாவது ப்ராஸ்பெக்டஸ்ல எவ்வளோ நீ ரிலீஸ் பண்ண போறேன்னு சொல்ற, டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுக்குற, வேரியேஷன் இன் ரைட்ஸ் கொடுக்குற, பைபேக் பண்ற, அப்புறம் டைரக்டரை எலெக்ட் பண்ற, அப்புறம் செக்ஷன் 180 அதை ஃபாலோ பண்ற, அப்புறம் கிராண்ட் ஆஃப் லோன் அண்டர் 186. இந்த சுச்சுவேஷன்லாம் நம்ம டேரக்டாக என்ன பண்ணிக்கலாம், போஸ்டல் பேலட்ல பண்ணிக்கலாம். இதுக்கெல்லாம் நம்ம மீட்டிங் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது. டேரக்டாக மீட்டிங்கே கண்டக்ட் பண்ணுங்கிற அவசியம் என்ன இருக்கு கிடையாது. சரியா? இதுவே 1% கம்பெனி ஆர் பிரைவேட் கம்பெனி அப் டு 200 மெம்பர்ஸ் அவங்க போஸ்டல் பேலட்ல பண்ண முடியாது. இதெல்லாம் 1 மார்க்ல கேட்பான். புரியுதா? 1% கம்பெனியும் அதர் கம்பெனிஸ் ஹேவிங் அப் டு 200 தானே பிரைவேட் கம்பெனி தான். பிரைவேட் கம்பெனில தான் 200 இருக்கும், ஆர் பப்ளிக் கம்பெனில 200 கூட இருக்கலாம். ஓகேவா? ஸோ வேற எந்த கம்பெனில 200 இருந்தாலும் அவங்க போஸ்டல் பேலட்ல என்ன பண்ண முடியாது, இந்த விஷயத்தை டிரான்சாக்ட் பண்ண முடியாது. கிளியராவா? இதுதான் செக்ஷன் 109. 110 110 போஸ்டல் பேலட். ஸோ ஃபர்ஸ்ட் என்னது, voting by show of hands. நெக்ஸ்ட் என்னது, electronic means postal ballot. sorry, electronic means poll postal ballot. அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், notice, explanatory statement, quorum, chairman, proxy, அப்புறம் restrictions, யாரெல்லாம் vote பண்ண முடியாது. ஓகேவா? செக்ஷன் நம்பர் இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் 107ல இருக்குனது show of hands, போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட் வச்சா போல் வந்துச்சா, இஓடி ஷோ ஆஃப் ஹேண்ட்ஸ், இஓடி, போல், போஸ்டல் பேலட். கிளியரா? ஸோ இது வந்து 110 வரைக்கும் சொல்றாங்க. நெக்ஸ்ட் செக்ஷன் 111. ஓகேவா? செக்ஷன் 111ல என்ன சொல்றாங்கன்னா, சர்க்குலேஷன் ஆஃப் மெம்பர்ஸ் ரெசல்யூஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? ஸோ ஒரு வேலிட் ரெக்வசிஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொன்ன உனக்கு ஒரு மீட்டிங்கை யார் கூப்பிடணும், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் கூப்பிடணும். அந்த மீட்டிங்ல அஜெண்டா செட் பண்ணிருக்கணும், என்னென்னலாம் பேச போறோம்னு சொல்லி என்ன பண்ணிருக்கோம், அந்த மீட்டிங்ல முன்னாடியே சொல்லியிருக்கணும். ஓகேவா? அண்ட் அந்த மீட்டிங் வேலிட் ரெக்வசிஷனா இருக்கணும்னா, வேலிடா கூப்பிட்டுருக்கோம் அப்படி இருக்கணும்னா, அதுல என்ன இருக்கணும்னா, கம்பெனி ஹேவிங் ஷேர் கேபிட்டலா இருந்துச்சுன்னா மெம்பர்ஸ் அவங்க வந்து ரெக்வசிஷன் மேக் பண்றாங்கல்ல. இந்த மாதிரி நான் என்ன சொன்னேன், இன்னொரு சிச்சுவேஷன்ல ஷேர் ஹோல்டர்ஸ் கூட என்ன பண்ணலாம், மீட்டிங்கை கூப்பிடலாம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் மீட்டிங்கை கூப்பிட போறாங்கன்னா, அப்போ அந்த ஷேர் ஹோல்டர்ஸ் நாட் லெஸ் தென் 1/10 ஆஃப் பெய்ட் ஷேர் கேபிட்டல் வச்சிருக்கவங்களா இருக்கணும். அவங்க ஓட்டிங் கூப்பிடுறதுக்கான ரைட்ஸ் அவங்களுக்கு இருக்கு. அண்ட் நாட் ஹேவிங் ஷேர் கேபிட்டல்னா 1/10 ஆஃப் ஓட்டிங் பவர். இங்க என்னது 1/10 ஆஃப் பெய்ட் ஷேர் கேபிட்டல், இங்க என்னது 1/10 ஆஃப் ஓட்டிங் பவர். நெக்ஸ்ட் அந்த ரெக்வசிஷனுடைய காப்பியை எல்லாருமே சைன் பண்ணிருக்கணும். யார் யாரெல்லாம் கூப்பிட்டுருக்காங்களோ அவங்க எல்லாரும் என்ன பண்ணிருக்கணும், சைன் பண்ணிருக்கணும். அதை கம்பெனிக்கு 6 வாரத்துக்கு முன்னாடியே அனுப்பிச்சிருக்கணும். ஓகேவா? அண்ட் இது வந்து எப்ப உனக்கு நோட்டீஸ் எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த சிச்சுவேஷன்ல, நோட்டீஸ் தேவையில்லாத சிச்சுவேஷன்ல 2 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சா போதும். நோட்டீஸ் தேவைங்கிற சிச்சுவேஷனுக்கு 6 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பணும். நோட்டீஸ் தேவையில்லைங்கிற சிச்சுவேஷனுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி அனுப்பிச்சா போதும். ஓகேவா? அண்ட் இதுக்கான எக்ஸ்பென்சஸை அவங்க ஃபர்ஸ்ட் பேர் பண்ணிக்கணும். அப்புறமா கம்பெனி என்ன பண்ணிடுவாங்க, ரீபே பண்ணிடுவாங்க. கிளியரா? அண்ட் இவங்க கூப்பிடுற மீட்டிங் என்னது, இஜிஎம். எனிதிங் அதர் தென் ஏஜிஎம் எல்லாமே என்னது, இஜிஎம். எனிதிங் அதர் தென் ஏஜிஎம் என்னது, இஜிஎம். ஏஜிஎம் என்னது, வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறது தான் ஏஜிஎம். ஏஜிஎம்மோட ஆர்டினரி பிசினஸ் என்ன, எப்போ கேட்டாலும் சொல்லணும், புக்ஸ் ஆஃப் அக்கவுண்ட்ஸ், டிவிடெண்ட், டைரக்டர்ஸ், அதுக்கப்புறமா தான் ஆடிட்டர்ஸ். ஆர்டர் ஃபாலோ பண்ணணும், ஏன்னா இது வந்து ஆர்டரால நடக்கணும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த மீட்டிங்கை தவிர்த்து பேலன்ஸ் எல்லா மீட்டிங்கும் என்னது, இஜிஎம். ஸ்பெஷல் பிஸ்னஸ் ஒன்று, ஏஜிஎம்லேயே ஸ்பெஷல் பிஸ்னஸ் நடக்கலாம். ஆர் இஜிஎம்ல நடக்கிற எல்லா பிஸ்னஸுமே என்னது, ஸ்பெஷல் பிஸ்னஸ். நம்ம ஒரு ஆடிட்டர் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டான், நான் அப்பாயிண்ட் பண்ணுறேன், அது இது ஸ்பெஷல் பிஸ்னஸ் இஜிஎம். பட் வருஷத்துக்கு ஒரு முறை ஆடிட்டர் மாற்றுறது நார்மல் பிஸ்னஸ் ஏஜிஎம். புரியுதா? கிளியரா? நெக்ஸ்ட், ஸோ இந்த மாதிரி இஜிஎம்ல நடக்கிறது எல்லாத்துக்குமே நோட்டீஸ் வந்து கொடுத்துருக்கணும். அதை ப்ராப்பராக எல்லாருக்கும் சர்க்குலேட் பண்ணியிருக்கணும்.
என்ன டைப் ஆஃப் ரெசல்யூஷன் பாஸ் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்கணும். எப்போ சர்க்குலேட் பண்ண தேவையில்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன பண்ணலாம், ஆர்டர் பாஸ் பண்ணலாம் எதுக்கெல்லாம் சர்க்குலேட் பண்ண தேவையில்லைன்னு. ஓகேவா? அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ரெக்வெஷனிஸ்டே வந்து இந்த காஸ்ட்டை பேர் பண்ணிக்கணும்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறதுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரைட்ஸ் இருக்குது. இந்த ப்ரொவிஷன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா பெனால்ட்டி 25,000 rupees. இந்த ப்ரொவிஷன் தப்பு பண்ணியிருக்காங்கன்னா பெனால்ட்டி எவ்வளோ? 25,000. நெக்ஸ்ட்டு செக்ஷன் 112, representation of the president and governor in the meeting of the company in which they are member. இப்போ ஒரு president of India or governor of the state ஏதாவது ஒரு கம்பெனியில் ஷேர் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க ப்ராக்ஸியை அப்பாயிண்ட் பண்ணலாம், போஸ்டல் பேலட்ல என்ன பண்ணலாம், ஓட் பண்ணலாம். அவங்க ஒரு கம்பெனியில் ரெப்ரஸன்டேட்டிவ் இருக்காங்கன்னா அவங்க என்ன பவர் என்ன பண்ண முடியும், எக்ஸசைஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஏன்னா அவன் டைரெக்டாக வர முடியாது, அதனால என்ன பண்ணலாம், ப்ராக்ஸி அப்பாயிண்ட் பண்ணலாம், போஸ்டல் பேலட்லாம் பண்ணிடலாம், ஓட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனியில் ஓட்டிங் வச்சிருக்கு, அப்போ அந்த கம்பெனி தூக்கிட்டு வர முடியுமா மீட்டிங்க்கு? என்ன பண்ணலாம், அந்த கம்பெனி ஏஜென்ட்டை ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவான், அப்பாயிண்ட் பண்ணுவான் ப்ராக்ஸியா. அவன் அந்த ப்ராக்ஸி கிடையாது, ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவான், அப்பாயிண்ட் பண்ணுவான். அதான் ப்ராக்ஸி வேற ரெப்ரஸன்டேட்டிவ் வேற. ஸோ ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணுவாங்க, அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் என்ன பண்ணலாம், ப்ராக்ஸியாக ஓட் பண்ணலாம், ஆர் போஸ்டல் பேலட்லையும் அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் ஓட் பண்ணலாம். கிளியரா? புரியுதா? இதுதானது செக்ஷன் 113, 112 and 113. கிளியரா? புரியுதா? இப்போ 114லேருந்து 117 வரைக்கும் நம்ம பிரேக் போயிட்டு வந்து பார்க்குறோம். சரியா? ஸோ என்ன பண்ணேன், ½ an hour. இப்போ வந்து 8:45 இந்த டைம் படி. ஓகேவா? ஸோ உன் டைம் நான் இப்போ அதே தானா, நீ இந்த டைம் சேஞ்ச் பண்ணிச்சியா? இந்த டைம் நம்ம 8:40 8:40னா அப்போ 9:10க்கு நம்ம மறுபடியும் வந்துடலாம். 9:10லேருந்து 10 வரைக்கும் எடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வீட்டுக்கு போய் படிக்கலாம். சரியா? கிளியரா? இந்த வீக் நம்ம கம்பெனியில் வந்து அட்லீஸ்ட் கம்பெனியில் இருக்க 100 செக்ஷன்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ வீட்டுக்கு போய் என்ன பண்ணுற, உட்காந்து படிக்கிற. கிளியரா? புரியுதா? ஸோ